கைத்தல நீரைகள் நீ அப்பனோடவள் போய் கப்பியகரி முகன் அழுகே கட்டிடும் அடியவள் நுழைபவள் கற்பகம் என விழிகளில் தேரும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மறைமலை மற்பொருள் புயல் மத்தள மணிகளை புகழ்வனே மட்டமிழ் வளர் கொடு பணிவே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதியோனே முப்புறம் அச்சதுபடி செய்த அதிதீரா துயரதோடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடை ஆகி அக்குறவானிடச்சிறுமுதுகளை அக்கணமனவர்கள் எந்தாரும் எனக்கரு தந்தை சிந்தாகுலமாகுமே தீர்த்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைங்கா குமரா மறைநாயகனே ஆளுக்கு கண்முதப்பில் அஞ்சலியால் நடிபோற்றி வாடி திருநாவலூர் வந்தட்டர் வதம் போற்றி ஊழிமணி திருவாரூரன் நிறுத்தால் போற்றி திருச்சிதம்பரம். கொஞ்சம் சவுண்டு வராங்க. நாம் திருவாசகத்திலே சிவபுராணத்தில் 57வது முதல் சிந்திப்பதற்கு திருவள்ளுவரும் குருவரும் அடியார்கள் கூட்டியுள்ளது. சென்ற முறை நாம விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அப்படி முடிச்சு கலந்து அன்பாகி கசிந்து உள்விழுது இத்தனை சொல்றாரு மாணிக்கம். கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகி இறைவன் மேல் அன்பு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மாணிக்கவாச பெருமானே சொல்ற ஒரு பாட்டு. இறைவன் மேல நீங்க அகம் குலைந்து உருகி உருகி நீங்க வழிபாடு செய்யணுமா? அப்ப நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையன் அன்புருகேன் இந்த ரெண்டும் செய்வதற்கு என்ன செய்யறாரு? பூமாலை புனைந்தேற்கு புகழ்ந்து உரையேன் புத்தேன் கோமானின் திருக்கோயில் தூகேன் எழுகேன் கூத்தாடு சாமாரை விரைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானேன் என்று அவரே பதில் சொல்றாரு. இறைவன் மேல அகம் குலைந்து அன்பு உருகி அது மேல கசிந்து கசிந்து உருகி வழிபாடு பண்ணணும், அது மேல எனக்கு ரொம்ப அன்பு வரணுங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பணிகள் எல்லாம் செய்யணும். என்ன பணி? பூமாலை புனைந்தேற்றுதல், ரெண்டாவது புகழ்ந்துரைதல், அதாவது திருமுறைகள் பாடுதல், அப்புறம் திருக்கோயில போய் உழவார பணி செய்யுது. உழவார பணி பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லா அடியாருமே பாடியிருக்காங்க உழவார பணி. அதாவது அதுக்கு திருத்தொண்டு பேர். தொண்டு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா தொடர்ந்து செய்வதற்கு பேர் தொண்டு பேர். எதை செய்யாலும் தொடர்ந்து செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் செய்தால் அது பேர் தொண்டு பேர். எது செஞ்சாலும் இப்போ ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களா, அது தொடர்ந்து செய்யும். இப்ப நீங்க அடியார்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா, அதை தொடர்ந்து. எதை செய்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். திருவள்ளி பண்ண தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். போன மாசம் கூட ஒருக்க தேவாரப்படத்துல போய் பாடுறேன்னு நினைக்கிறேன், பாடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு தினசரி வாய்ப்பு படிக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? பாடிட்டே தொடர்ந்து பாடிட்டே இருக்கும். நீ என்னென்ன பாடுறீங்க? திங்கள் புதன் வெள்ளி சனி 4 பாடுறீங்களா? எப்படி பேசுவாங்க கிடையாது. அதனால அப்ப எது செய்தாலும் தொடர்ந்து செய்யறது பேர் தொண்டு அப்படின்னு. அப்ப தொண்டு நாம அடியார்களாக இருக்கக்கூடிய நாம அந்த தொண்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் 63 நியாயவார்கள் புராணத்தை சொல்லும்போது திருத்தொண்டர் புராணம்னே சொன்னார். ஏன்னா அவங்க தொண்டு செய்து மேன்மை அடைந்தவர். அதனால திருத்தொண்டர்
புராணம். மற்ற எந்த ஒரு இதுக்கும் இல்லாத சிறப்பு திருத்தொண்டர் புராணம். ஏன் பெரிய புராணம் வச்சாங்க அப்படின்னா, இப்ப மொத்தமே 18 புராணங்களும் சேர்த்த 4 லட்சம் கிரகந்தங்கள் தான் மொத்தமே. அதுல 1 லட்சம் கிரகந்தங்கள் மட்டும் முழுசா கொண்டது கந்தபுராணம். ஆனா அது கூட என்ன செய்யற பெரிய புராணம் இல்லை. ஆனா திருத்தொண்டர் புராணம் வரக்கூடிய பெரிய புராணத்துக்கு தான் திருத்தொண்டர் புராணத்துக்கு தான் பெரிய புராணம் என்று அவர் சிறப்புடைய. அதனால திருத்தொண்டு செய்தே வேலை அடைந்தவர்கள் வந்து 63 அவங்க நிலைப்பாட்டில் இருந்து திருத்தொண்டு செய்திருக்கின்றார்கள். திருநங்கையர் என்ன பண்ணாரு, அவர் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அவர் வேலையை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு அடியாருக்கும் திருவோடு செய்து கொடுத்தார். அவரு என்ன பண்ணாரு, அவர் நிலையில இருந்து ஒவ்வொரு அடியாருக்கும் திரு கோவணம் கொடுத்தார். நேசன என்ன அவர் நெசவாளராக இருந்ததுனால என்ன செய்ய ஒரு அடியாருக்கு அதை நெசவு செய்து ஒவ்வொரு அடியார்களுக்கும் வஸ்திரதானம் செய்தார். இப்படி கொடுத்தே மேன்மை அடைந்து திருவடியை அடைந்திருக்கின்றார். அப்ப நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை திருத்தொண்டாக நாம் செய்து வேண்டும். போகும்போது எது வரும், நீங்க செய்த தொண்டு உங்க கூட வரும், வேற எதுவும் உங்க கூட வராது. கட்டிய மனைவி வரமாட்டாங்க, கணவனார் வரமாட்டாரு, நாம் சேர்த்து வைத்த செல்வம் வராது. நான் 20 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டு இருக்கேங்க, போகும்போது எனக்கு கண்டிப்பா எனக்கு பாசம் அனுப்பிவிட்டுருங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அந்த பொருளை எல்லாம் நீங்க அருளாக மாற்றினால் நீங்கள் கொண்டு செல்லலாம். கொண்டு போலாம்ல, புண்ணியத்தை கொண்டு போகலாம், ஆனா பொருளை கொண்டு போக முடியும். அப்படி கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுறவும் அப்படிங்கிறதுக்கு மாணிக்கவாசகர் பெருமாள் ஒரு பாட்டு சொல்றாரு. இன்று எனக்கு அருள் இருளடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றடின் தன்மை நினைப்பற நினைந்து நீ எல்லாரும் கேட்டு மற்றும் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெருந்துறை வரை சிவனே. எப்படி பாருங்க, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய். அப்ப இறைவன் மேல அன்பு வந்து வந்து கசிந்து உருகி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆணவமூலமானது தேய்ந்து தேய்ந்து, ஆணவமூலம் எப்பயுமே அழியாது, மறந்துக்கூடாது. ஆணவம் எப்பயுமே அது என்றும் உள்ள பொருள். பதியாகிய இறைவன் என்றும் உள்ள பொருள், பசுவாகிய உயிர்கள் என்றும் உள்ள பொருள், பாசமாகிய ஆணவமூலம் கண்மூலம் மாயாமூலம் ஆணவமூலம் என்றும் உள்ள பொருள். அதை வந்து என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இது கடவுளால என்ன செய்ய முடியும் அந்த ஆணவமூலத்தை அப்படின்னா அதனுடைய வலிமையை குன்ற செய்ய முடியும். சாமி என்ன பண்ணுவாரு, ஆணவத்துடைய வலிமையை குன்ற எப்படி குன்ற வைப்பார் அப்படின்னா, நாம ஒவ்வொரு செயலை செய்யும் போது இறைவன் செயல் அப்படின்னு நம்ம செய்யும் போது நமக்கு என்ன வராது, ஆணவம் வராது, யான் எனது என்கின்ற செருக்கு வராது. அப்படி வராமல் இருந்தால் அந்த செயலெல்லாம் யாருடைய செயலாகிருக்கு, இறைவனுடைய செயலாக. அப்படி இறைவன் செயல் நினைச்சு எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த ஆணவத்துக்கு வேலை கிடையாது, அதனுடைய வலிமை கொண்டிருக்கும். அப்படிதான் எல்லா அருளாளர்களையும் முக்தி அடைந்து இறைவன் திருவடியை அடைந்திருக்கின்றனர். அப்ப நம்ம சாமிகிட்ட போகும்போது இன்னொன்று தெரியும்போது கையிலாகவே போனாலும் ஆணவம் இருக்கும். இறை சிந்தனை கொஞ்சம் தவறி செஞ்சுக்கோங்க, ஆணவம் உடனே என்ன செஞ்சிடும் பட்டு. அப்ப எந்த நிலையிலையுமே நாம இறைவனோடு ஒன்றுபடுவதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே சென்று சென்று எங்க ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக சென்று சென்று அப்புறம் தேய்ந்து தேய்ந்து அங்க உள்ள பெருமானை போய் புகழ்ந்து பாடி அவனோடு ஒன்றுபட்டு தேய்ந்து நம்முடைய ஆணவங்களை ஒன்றை செய்து ஒன்றாய் அதுக்கப்புறம் சாமியோடு ஒன்றுபடுது. தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் துறைமுறை சிவனே யார் உன்னை அறியடிப்பார் அப்படின்னு. அப்ப நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம இறைவனை வந்து இன்னொன்னா தலையார் கைவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக போய் சிவபெருமான போய் நாடு நகரமும் நடத்தி கோயிலும் தேடி திருந்து சிவபெருமான் என்று போய் பாடுவின் பாடி பணிவின் சும்மா போகக்கூடாது. ஒவ்வொரு கோயிலுக்கா சொற்பொழிவு லட்சிவா சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு அங்கே போய் சும்மா தரக்கூடாது, அங்கே போய் பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்தை கோயில். அப்பதான் நம்ம நெஞ்ச கோயிலா வரும், இல்லைன்னா வருவதற்கான. அப்படி அந்த பாட்டுக்கு இலக்கணமா அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. கசிந்து உள் உருகி
காதலாகி கசிந்து கண்ணீர் மழை. நீங்க நம்ம சைவ வழிபாட்டிலே ரொம்ப சிறப்பு எதுன்னா கண்ணீர் விட்டு அழுங்க. நம்ம துன்பத்தை நினைச்சு கிடையாது. அப்படி அப்படின்னு ஒரு சொற்பொழியில சொன்னேன். அழுதால் உன்னை பெல்லாருன்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லியிருக்காரு. அதனால அழுதால் கண்டிப்பா சிவபெருமானை பெற்று விடலாம் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு அழுது சாமி வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டேன், பரவாயில்ல இவ்வளவு உருக்கமா இவ்வளவு உருகி வழிபாடு பண்றீங்க, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நீ குடும்பத்துல கஷ்டத்தை நினைச்சா எனக்கு அவ்வளவு அழுகையா வருது சிவா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன். இந்த அழுகை கிடையாது சார், இது உங்க விலைக்கு தகுந்தவாறு வருது. ஆனா இந்த கண்ணீர் எப்படி அப்படின்னா ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீர் துன்பத்தை நினைச்சு வர்ற கண்ணீர் இப்படி வரும். ஆனந்த கண்ணீர் சைட்ல ஒளி வரும். இந்த கண்ணீரை நீங்க எடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, இனிக்கும். நீங்க நடுவுல கூடி வர்ற கண்ணீர் எடுத்து பாருங்க, உப்பு கைக்கும். நீங்க டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்களா சுவா அப்படிங்களா? இல்ல நம்ம கல்லூரி சொன்னது அந்த அளவுக்கு. இப்ப மாணிக்கவாசகர் பெருமான் பார்த்தீங்கன்னா அழுதே அடியடைந்த இந்த நேரம் சாமியுடைய கருணையை எண்ணி 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 தன்னுடைய ரொம்ப கீழே நினைத்து, இப்ப அடுத்த வீட்டில் அதான் சொல்ல நாய் கிடையாது கிடந்த அடியது ரொம்ப கீழ் தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் நாம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கண்ணில் இருந்து என்ன வரும்? கண்ணீர் தாரை தாரையாக வரும். நமக்கு நினைக்கிறதே இல்லையே. ஒருவரும் போக வேண்டியது நமக்கு இருக்க டைமே 10 நிமிஷம். அதுக்குள்ள சாமியை வேக போய் கூப்பிட்டு வரணும். டக்கு டக்கு டக்குன்னு வேக போக வேண்டியது சாமி இன்னைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு அம்பாவை பார்க்க வேண்டியது ஒரு சுற்றி ஓடியே போயிட வேண்டியது. அந்த ஏரியா பக்கமே நிற்கிறது கிடையாது. கோயில் எல்லாம் நிதானமாக தான் கர்ப்பனுடைய எப்படி சுற்றுவாங்க, எப்படி நடப்பாங்க, அது மாதிரிதான் கோயில போய் நடக்கணும். நீங்க யாராவது ஒரு ஆளு அப்படி நடக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம் கோயிலுக்கு. அப்படியே டோட்டலா அப்படியே மாட்டோம். அன்னைக்கு ஒருத்தர் கோயிலுக்குள்ள போனேன். அப்படின்னு எதுக்க பார்த்தேன், எனக்கு இருக்கணும், எனக்கு இருக்க வேண்டிய டைம் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, நான் இப்போ வந்துடு அப்படின்ட்டு போயிட்டு 1 நிமிஷத்துல வந்துட்டேன். என்ன சுத்த ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு, நான் சுத்தி முடிச்சுட்டே வந்துட்டேன் அப்படின்னு. சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். சுத்தி முடிச்சுட்டு வந்துட்டேன், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு போய் நம்ம இறைவனெல்லாம் போய் ஒன்ற முடியாது. அப்ப சாமியை போய் வழிபாடு செய்யும் போது மனம் ஒன்று இருந்து நினைவுங்கள் ஊனவில் ஒன்றில்லை, அன்றைய காலனை கடிந்த அந்த நடியவருக்காக சென்று தொழுவீங்கள் இல்லை சிற்றம்பல திரட்டம் என்று வந்தார் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே என்று சொல்வதற்கிடங்க. ஆனா ஒன்றி வழிபாடு போகணும். பாட்டுல ஞானசம்பந்தன் அதான் சொல்றாரு, ஒரு நெறிய மனம் வைத்து உடன் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தோல்வியை தீர்தல் எளிதானே. அவங்களுக்கு தான் வினைகள்லாம் தீரும். மனம் உண்டு யார் இறைவனை வழிபாடு செய்யறாங்களோ அவர்களுக்கு தான் தோல்வியெல்லாம் தீரும். ஒரு நெறிய மனம் வைக்கலைன்னா வினைகள் தீராது. கோயில் எடுத்துக்கிட்டே வீட்டை கதவு சாத்திட்டனான்னு தெரியலையே, எங்க சாமி முன்னாடி போய் வீட்டை கதவு பாலை வேற கொதிக்க வச்சேன், அதை ஆஃப் பண்ணனான்னு தெரியலையே அப்படின்னு அங்க போய் என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்க கோயிலுக்கே போகணும். இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்த்தா ரொம்ப சிறப்பு. காலையில் எழுந்திரிச்சதுமே இறை வழிபாடு மட்டும்தான் ஞாபகம், மற்ற எதுவுமே ஞாபகம் வரும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் ஆகு வஞ்சகம் அற்றடி வாழ்க்கை வந்த குற்று அஞ்ச உதைத்தன. தூங்கினாலும் தூங்கி எழுச்சதுமே அந்த அஞ்சலத்தை நினைக்கும். அதுக்காக தான் சாமி இந்த கையில் 5 இந்த கையில் 5 காலில் 5 எல்லாத்துலேயும் அஞ்சலத்தான் கொடுத்துட்டு அந்த அஞ்சலத்தை ஞாபகப்படுத்திட்டு தான் அவ்வளவு கொடுத்தாலும் நாம என்னதான் செய்யறோம், காலையில் செல்போன் எடு அப்படிங்கிறோம். அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா அந்த ரிமோட்டை கொஞ்சம் கையில கொண்டா இந்திய தொலைக்காட்சிகளில் அப்படி போயிருக்கு நம்ம நிலவை. சரி, அப்ப விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து, யாரோட இறைவனோடு கலந்து அன்பாகி அவன் மேல மிகுந்த அன்பு கொண்டு. இப்ப நம்ம வைத்தியநாத கோயில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலான அன்பு செலுத்துகின்றார்களோ அப்படி செலுத்துகின்ற அந்த ஆன்மாக்களை சிவபெருமான் என்ன செய்வார் அப்படின்னு அந்த ஒரு சிம்பிள் இருக்கு நம்ம வைத்தியநாத கோயில்ல. தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவரு தேவின் மேலோன் வைத்தியநாதன் காணி. இதுதான் சிம்பிள் நம்ம கோயிலோட சிம்பிள். பார்த்துருக்கீங்களா? நீ அந்த நோட்டீஸ் போர்டெல்லாம் போடும்போது மேலே எழுதிப்பாங்க வைத்தியநாதன் படம் போட்டு, தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவரு தேவின் மேலோன் வைத்தியநாதன் காணி. இது புதுவை தலப்புராணுக்கு வருது. யார் ஒருவர்
மேலான அன்பு இந்த வைத்தியநாத சுவாமியிடம் வைக்கின்றார்களோ அவர்கள் இனி ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதவாறு செய்வார் எங்கள் பெருமான். அதான் தெரியுது. வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு போனா மிகுந்த அன்போடு சிவபெருமானை வழிபாடு செய்யும். தருவதும் கருணை, அவருடைய கருணையை ஈசன் அவருடைய அடிக்கு திருவடிக்கு அன்பு மேன்மை அப்படி செலுத்தினாள். கரு அரு தேவி மேலோன் வைத்தியநாதன் காண. இந்த வைத்தியநாதரை காண பாரி அப்படின்னு கூப்பிடுறாரு. அது மனமுருகி ஒரு தடவை வைத்தியநாதான் அந்த மடவார வளாகத்துல போய் மனமுருகி ஒரு தடவை கசிந்து கண்ணீர் விட்டு வைத்தியநாதன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்து பிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதான் மன உருகி சொல்லணும். உங்க துன்பத்தை நினைச்சு அங்க போய் அழக்கூடாது. உங்க தன்னுடைய இறுதியை நினைச்சு போய் நம்மெல்லாம் ஒரு ஆளா நம்மளெல்லாம் சிவபெருமான் இந்த கோயிலுக்கு வர வச்சு வழிபாடு பண்ணாக்கிறாரு. இப்பேற்பட்ட கருணையாளர் அப்படி நினைக்கணும். நம்மளாம் இதுக்கு தகுதி கொடுவோமா? நம்ம மனதிற்கு நம்மளாம் தகுதி இருக்கா? நமக்கெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க கோயிலுக்கு போவோம். நாம நினைச்சாலும் கோயிலுக்கு போக முடியாது. இறைவன் நினைத்தால் தான் நம்ம கோயிலுக்கு செல்ல முடியும். இப்ப நித்தியம் நீங்க கோயிலுக்கு போறீங்களா? அப்ப யாருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்? சிவபெருமானுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் டெய்லி நீங்க திருக்கோயிலுக்கு செல்ல முடியும். ரெண்டாவது தேவாரம் பாடுறீங்களா? சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சாதான் தேவாரம் பாட முடியும், இல்லைன்னா பாட முடியாது. அப்போ உங்களெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்பாட இந்த ஒரு சொல்லுக்கு தாங்க நாங்க ரொம்ப காசு சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் தேவாரம் பாட முடியும், இல்லைன்னா நீ புஸ்தகத்தை தொடவே முடியாது. எவ்வளவு பெரிய கருணையாளர் இருக்காங்க. இது தெலுங்கு தேவாரம் பாடுறீங்கன்னா அவன் அருள் இல்லாம என்ன செய்ய முடியாது. அப்படி பாடிட்டா சிவபெருமான் என்ன செய்வாருன்னாரு, அளப்பில்லா கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் சொல்லுமாறு. அப்ப சொல்லி சொல்ற துளைத்திருந்தல் மலர் தொடுத்தால் தூயல்வின் நேரலாம் விலைக்கிட்டால் பேர் சொல்லி மெய்நெறி ஞானமாகும். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் நல்ல பூ கட்டி கொடுத்தா சிவலோகம் எளிமையா கிடைக்கும். விளக்கு போட்டா ஞானம் உண்டாகும், மெய்நெறி ஞானம் உண்டாகும். அதே தேவாரம் பாடுனா என்ன அருள் சிவபெருமானுக்கு தெரியலாம். அந்த அளவுக்கு அருள் அள்ளி வழங்குவாங்க தேவாரம் பாடணும். இப்ப எத்தனை இடத்துல நீங்க எல்லாம் போய் தேவாரம் பாடுறீங்க, அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. எங்கெங்கெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து தேவாரத்தெல்லாம் போய் பாடணும். தேவாரம் எல்லா இடத்துலையும் முழங்க செய்யணும், எல்லா இடத்துக்கும் போய் சென்று சேர வேண்டும். அவங்க எந்த வீட்டுல போய் நீங்க பாடுறீங்களோ அவங்களையும் பாட சொல்லி ஒரு புத்தகத்தை கையில கொடுத்துட்டு வரணும். நீங்களும் பாடுங்க, என்ன செய்யும் விளக்கு கொடுத்தி நீங்க நித்தலும் இந்த தேவார திருவாசகத்தை பாடி சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தா ரொம்ப சிறப்பு. அவங்களும் வழிபாட்டுக்குள்ள வந்து விடுவாங்க. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெருந்துறை சிவனே. அதே போல கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும். கசிந்து பெருமையெல்லாம் நினைந்து நினைந்து தன்னுடைய எளிமையெல்லாம் நினைந்து நினைந்து அப்படியே கசிந்து கண்ணீர் பாடும்போது அதுல உள்ள வார்த்தைகளை பார்க்கும் போதே உங்களறியாமலே கண்ணீர் வரும். இப்ப திருவாசகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வரியும் பார்க்கும் போதெல்லாம் உங்களறியாமலே கண்ணீர் வரும். ஏன்னா வரிகள் அப்படிப்பட்ட வரிகள் திருவாசகத்துல. எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் தாயாய் முளையை தருவானே தாராது விழிந்தால் சவளையாய் நாயேன் கழிந்து போவேன் நம்பி இனித்தான் நல்வாய் தாயே என்று உன் தாளடைந்தேன் தயா நீ என்பான் இல்லை. எப்படி நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. எப்படி சொல்றாரு மாணிக்காசன். ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பு அன்பு அன்பு. எந்த பாட்டு எடுத்தாலும் அன்புதான், வேற எதுவுமே இருக்காது. பேராவை வைக்க வேண்டும் பெருமானே அப்படிங்கிற. நீ கொஞ்சம் யோசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சிவா நீங்க எல்லாம் பாடி இந்த பிறவியில போங்க, நான் அடுத்த பிறவியில வரேன் அப்படின்னு நினைச்சிட்டோம். அடுத்து மனித பிறவி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. மனித பிறவி வருவதே ஆச்சரியம். அதை சொல்றாரு, பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பிரானடி பேனார். பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பேரிழந்தாரேன்னே சொல்றாரு திருமூலதேவன். அதனால பெருதற்கரிய பிறவி கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி நாம வழிபாடு செய்யலைன்னா பிறவி எடுத்தும் பயனில்லாம். பிற்பால் நின்று பேல் கடித்தால் கொஞ்சம் நீ யோசிச்சு நான் அடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பிற்பால் நின்று பேல் கடித்தால் பெறுதற்கு அரியன் பெறுவான். நம்ம சாமி கிடைக்கவே மாட்டோம். அப்ப இந்த பிறவில கிடைச்சிருக்கு, அப்ப நம்ம எப்படி அதை வழிபாடு செய்யணும்னு யோசிச்சு ஏன் சார். அப்ப
நம்ம அந்த வழிபாடை வந்து விடக்கூடாது. அடியார்களோட, அதுவும் அடியார் கூட தான் இருக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஒவ்வொரு பாட்டிலையும் மாணிக்கவாசகப் பெருமான் அதையும் பதிவு பண்றாரு, நீங்க அடியார் கூட்டத்துல தான் இருக்கணும், மற்ற எந்த இடத்துக்கு போயிடாதீங்க. அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சே என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வரைந்தேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் தெரியாரும். தெருளார் கூட்டம்னா அடியார் கூட்டம். அடியார் கூட்டத்தை எனக்கு எப்படியாவது காமிச்சிரு சாமி, அந்த அடியார் கூட்டத்தில் என்னையும் ஒரு பொருளா உள்ள கொண்டு போய் வச்சு அடியார் நடுவில் இருக்கும் அருளை ஒவ்வொரு பாட்டையும் சொல்றாரு. ஏசானி போய் என்னை உனக்கு அடியாரெல்லாம் பேசானி போய் யானும் தானும் பேனா நிற்பேன் நின் அருளே தேசானியத்தை சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. திருவோலக்கம்னா அடியார் கூட்டம்னா திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடு எந்தாய் இனித்தான் இறங்காயி. அந்த பாட்டு முழுவதும் அடியார் கூட்டத்தை பற்றி சொல்றாரு, பொன்னம்பலத்தையும் சொல்றாரு, அடியார் திருக்கூட்டத்தை சேவிக்க எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க. சாமி நீ அப்படி மட்டும் நீ அடியார் கூட்டத்தை கேட்கணும்னா அந்த அடியாரெல்லாம் உன்னை காப்பாங்க சாமி. முதல் பாட்டு முடிஞ்சதும் உன் அடியார் நடுவில் இருக்கும் அதனை குறியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலை எங்களுக்கு முடிவு பண்ண முன்னின்றேன்னு சொல்லிட்டு முன்னின்ற ஆண்டாய் என்னை முன்னும் யாரும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மாய் தென்னின்று அருளி வர நின்று போந்திடு என் நாவில் அடியார் உள் நின்று இவன் என்னாரும் பொன்னம்பல தூத்து உகழ்ந்தான். சாமி உங்க பக்கத்துல அடியாரெல்லாம் இருப்பாங்க, நான் மட்டும் தனியா இருப்பேன். அந்த அடியார்கள்லாம் அவங்க சொல்லுவாரு, கேட்பாங்க இந்த அடியார் யாரு அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீ அருள் செஞ்சிரு அப்படின்னா மாணிக்கவாசகர். இவன் ஆறு என்னாரோ பொன்னம்பல தூத்து உகழ்ந்தான். நான் அந்த ஓரத்துல இருந்துப்பேன். அதனால அந்த அடியாரெல்லாம் கூப்பிட்டு சொல்றதுக்கு முன்னாடியே என்னை நீ என்ன பண்ணிடு ஆட்கொண்டு அந்த அடியார் நடுவில் என்னையும் கொண்டு போய் ஒரு பொருளா வைத்து எல்லாமே நமக்காக தான் பாடிடுவோம். ஒவ்வொரு விஷயமும் திருவாசகத்துல ஒவ்வொன்றும் அன்பு அன்பு அன்பு. அதனால திருவாசகத்துக்கு முருகர் ஒரு வாசகத்துக்கு முருகான்னு அருளாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட காட்டி இந்த உயிரிழந்து சிவபெருமான் செலுத்தி கொண்டேதான் இருக்கின்றார். அவன் செய்கின்ற அந்த உபகாரங்களை எண்ணி அவனோடு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருக வேண்டும். அதை எப்படி சொல்றாரு மாணிக்கம்? அதனாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அப்ப தேவாரம் பாடும்போது எல்லாத்தையும் கண்ணீர் மல்கி ஓதணும். யார் கல்யாவது கண்ணீர் வருதா? நீங்க ஒண்ணு கரெக்டா 1 மணி நேரம் தான் எங்களுக்கு டைமே கொடுத்துருக்காங்க, நாங்க அதை பாடுறதுக்கு எங்களுக்கு தயார். நீங்க உருகி நாங்க எப்படி இப்ப அடியார் குற்றத்துல இருக்கும்போது சேர்ந்து மொத்தமா பாடுவோம். ஆனா தனியா நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களே அறியாம அந்த பாட்டுக்கு உள்ள போய் அந்த என்ன பொருள் என்று உணர்ந்து, அதை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா. அப்படி பொருளை உணர்ந்து நீ பாடினீங்கன்னா உங்களை அறியாமல தனியா பாடுற நேரத்தை தனியா பாடணும், அடியார் கூட்டத்துல இருக்கும்போது அடியாரோட பாடணும். ஆனா கண்டிப்பா தினசரி எப்படி என்ன செஞ்சிடணும், அடியார் கூட்டத்துல போய் நம்மையும் ஒரு பொருளாக்கி நல்சிகை ஏற்றுவித்த அம்மையனைத்து அடியவார் ஆழ்வார் சோவே என்று சொல்வதற்கிறங்க நம்மையும் ஒரு பொருளா என்ன செஞ்சிடணும், அடியார் கூட்டத்துல கொண்டு போய் நினைச்சோம். அப்போ சாமி ஏதாவது ஒரு குழுல போய் நீ சேர்ந்திருப்பா அப்படிங்கிற. அப்போ சாமி அடியார் குழுவில் இருக்கும் அருளே, அடியார் குழுவில் ஒரு ஆளா நாமளும் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. சரி, கலந்து இறைவனோடு கலந்து. அப்ப இறைவனோடு எப்படி கலக்க முடியும் அப்படின்னா அவனையே நினைந்து கொண்டே இருந்தால் கலக்கலாம். அப்புறம் அன்பு அன்பு இருந்தா கலக்கலாம், அன்பு இல்லைன்னா கலக்க முடியாது. அதுக்கு அடிப்படை அன்பு. அன்பு வந்துருச்சு என்ன வரும், அவனோடு கலக்க வேண்டிய சொல்லுவார். கலந்து அதுக்கப்புறம் அன்பாகி அப்புறம் கசிந்து உள்ள உருகிற நிலை நமக்கு அதுக்கப்புறம் தான். அப்ப அடிப்படை என்ன என்று கேட்டால் அன்பு. அன்பு என்பது என்ன என்று கேட்டால் பிரதிபலனை எதிர்பார்க்காது. நீ சாமிகிட்ட போட்டீங்கன்னா சாமி எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி, எனக்கு நீதான் வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு போய் உட்காரணும் சாமி முன்னாடி. ஆனா போறாங்க ஒரு லிஸ்டோட தான் போறாங்க. எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, எனக்கு பங்களா கொடுக்கல, என் வீட்டுக்கு குழந்தைக்கு இது கல்யாணம் நடக்கணும், என் பேத்தி ரொம்ப நாள கல்யாணம் முடியாம இருக்கா, அவளுக்கு ஏதாவது பார்த்து நீ செய்வீங்க. சாமிக்கு தெரியாதா யார் யாருக்கு எப்ப எதை செய்யணும்னு சாமிக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியாம எந்த விஷயமும் நமக்கு நடக்காது. ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரியாம நமக்கு ஒன்று. எது நடந்தாலும் இறைவன் சேர்ந்த மன உறுதிப்பாடு நமக்கு வந்துடும்.
எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. பெருமானே எல்லாம் உன் செயல் சாமி, நீ பார்த்து என்ன சீரிய செய், நான் இன்பப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அது உனக்கு திருவருள்னு நினைக்கிறேன். அப்ப இன்பம் வரும்போது எப்படி நான் செய்த புண்ணியம் நினைக்கிறோமோ அதே போல துன்பம் வரும்போதும் நான் செய்த தீவினையால் நான் துன்பப்படுகின்றேன் அப்படின்னு நினைச்சிட்டேன். அவ்வளவு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, நலந்தான் இல்லாத இந்த உயிருக்கு எந்த நலத்தை செய்ய வேண்டும், இந்த உயிருக்கு தேவையான நலத்தை தருகின்ற பெருமான். சிறியேற்கு நல்கி, நலம் இல்லாதனவற்றை வழங்கக்கூடிய, இந்த உலகத்துல உள்ள நலத்தை காட்டும் இறைவன் கொடுக்கின்ற நலம் தான் சிறப்புடையது. அதாவது நலம்தான் இல்லாத இறை அருளை காண முடியாமல் இருக்கின்ற நமக்கு அந்த நலம் தான் இல்லாத இந்த சிறியேற்கு நல்கி. சாமி இந்த இடத்துல சொல்றாரு, ரொம்ப கீழே கொண்டு போறாரு தன்னை, ரொம்ப சிறியேற்கு நல்கி அப்படிங்கிற சிறுத்தன் என்னாரு, எல்லா அடியாரும் நான் சிறுமையானவன், நான் வந்து ரொம்ப கீழ்பட்டவன், நான் சிறு தொண்டர்னே நினைச்சான். யாரு? சிறு தொண்டர். எல்லா தொண்டருக்கும் நானு சிறிய தொண்டர் சாமி என்ன பண்ணாரு, இப்ப நீதான் பெரும் தொண்டரோ அப்படின்னாரு. யாரை பார்த்து? சிறு தொண்டர் பார்த்து. நீதான் பெரும் தொண்டரோ அப்படின்னு. இல்லை அடியன் சிறு தொண்டர் அப்படின்னு. சிறு தொண்டர் அந்த அளவுக்கு பக்தி. பிள்ளை தெரிய அரிச்சு கொடுக்கணும்னா முடியுமா? யாராவது கொடுக்க முடியுமா? தாய் பிடிக்க, தந்தை அறுக்க, பிள்ளை ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கக்கூடாது, தாய் கண்ணீர் வடிக்கக்கூடாது, தந்தை கண்ணீர் வடிக்கக்கூடாது. இதெல்லாம் ஆனால் நடக்கணும். ஆனா இது ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, தந்தையாருக்கு கண்ணீர் வராது, ஏன்னா அவர் எந்த நேரம் சிவசிந்தனை இருக்காரு. தாயாரும் சிவசிந்தனை இருக்கா, அவங்களும் கண்ணீர் வராது. ஆனா அந்த குழந்தை பாருங்க, அது எப்படி ஒத்துக்குச்சு அப்படின்னா, அது ஒரு பக்குவத்தை பாருங்க. இந்த உடம்ப ஒரு காக்காவோ நரியோ உண்ண போதும், அது ஒரு அடியாருக்கு பயன்படட்டுமே அப்படிங்கிறத. எப்படி பாருங்க, அந்த சீராளன் ஒரு அடியாருக்கு என்னுடைய உடம்பு பயன்படட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. 5 வயசு குழந்தை பக்குவத்தை பார்த்தீங்களா? அழுதுங்க. ஏன்னா அந்த வரலாறு சொன்னாலே அழுக வந்துடும். கடைசி சீராளா என்ற அலைன்னு சொன்னதும் அப்படி அவர் வருவார் பாருங்க, அந்த நேரத்தில் ரொம்ப கண்ணீர் வந்துடும். சீராளா என்ற அலை சும்மால அப்படிப்பாரு. இல்லை சாமி இப்போது உங்களுக்கு உதவான் அப்படிம்பாரு சிறுத்தன்மை. நான் சொல்றேன்ல, நீ போய் உங்களுக்கு தெரு புக்கில் போய் வீட்டுக்கு வெளியில போய் சீராளா என்ற அலை அப்படின்னு போய் அந்த அம்மா அழைச்சாங்க. அப்படி காலையில எப்படி சிங்காரிச்சு போனாரோ அதே போல திரும்பி கொஞ்சம் கூட கலையாது. அப்ப இறைவனுடைய அருளால், இறைவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். இறந்தவர்களையும் உயிரோடு, ஏன்னா சாமி எல்லாம் உடைய இறந்தவரையும் உயிரோடு. ஏன்னா இது வந்து மாயினால ஆன உடம்பு தானே. இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? மாயினால உடம்பு. சூட்சமா இருந்து இப்ப தூரமா விரிஞ்சிருக்கு. நம்ம உண்மையில நம்முடைய பாடியோட வெயிட் என்னது? 60 நுனி பனி நினைய. அருகுமுள்ள அந்த பனித்துளி எப்படி அந்த நுனியில பட்டிருக்கோ அதுதான் நம்ம பாடியோட வெயிட். நம்ம கருவுல போகும்போது, தாயினுடைய கரு வெயிட்ல போகும்போது ஒரு துளி தான் இருக்கும் அந்த அருகு நுனி பனி நினைய. அதுக்கப்புறம் எப்படியும் எனக்கு 60 கிலோ 70 கிலோ எல்லாம் வந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டு வந்த உடம்பு தான் இது. இது வந்து அன்னமய கோஷம் பேர். அன்னத்தினால வந்த உடம்பு. அதிகமா நம்மளை இயக்குவது எதுனா அன்னமய கோஷம். அப்படி இந்த பாட்டை சொல்றாரு, சிறியேற்கு நல்கி. அது ரொம்ப சாமி, நான் எல்லாருக்கும் சிறியேன். இப்ப சாமி என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானு இப்ப அடியாரு சிறுவன் சொல்றா, ஓகே. சாமியே சொல்றாரு, அடியாருக்கு எளியன் சிற்றம்பளவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியும் இசை வேதம் வர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. எப்படி எழுதினாரு? அடியாருக்கு எளியன் அப்படிங்கிறார். சிறியன் கூட சொல்ல, எளியன். சிவபெருமானே எப்படி சொல்றாரு? இந்த பாட்டை எழுதுனது யாரு சொன்னா? இப்ப சொன்ன இந்த பாட்டு யாரு எழுதுனது? சிவபெருமான் எழுதினது. அடியாருக்கு எளியன். அவர் நினைச்சா எப்படி போட்டுக்கலாம்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எழுதி கொண்ட முதல் என்னவென்றாலும் எழுதியிருக்கலாம். அதனால சாதனை அப்படி எழுது.
அவர் நினைச்சா போட்டுக்கலாம்ல, யாரும் என்ன கேள்வி கேட்க முடியும்? ஒன்னும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவரே என்ன சொல்றாரு, நான் அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன். நம்ம என்ன நினைச்சோம், சித்தாந்த ரத்தினம் சரவணன் போடு, திருமுறை இசைச்செல்வர் போடு, சித்தாந்த நன்மணி, என்னென்ன படம், கையிலை மாமணி, இப்படி என்னென்ன பட்டம் இருக்கு, ஒரு 15 பட்டத்தை போட்டு சரவணன் அப்படி போடும். இப்படி போட்டோம்னா பார்க்க விட மாட்டாங்க, நல்லா பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா, இருக்கிற பட்டத்தை பூரா ஒரு பக்கத்துக்கு போட்டிருக்காருப்பா. உண்மையிலே எது சிறந்த பட்டம்னா சிவன் அடிமை என்கின்ற பட்டம் தான் உயர்ந்தது. எப்பவுமே சிவபெருமானுக்கு நாம் அடிமை அப்படிங்கிற அந்த திறனுக்கு பாருங்க, அதுதான் சிறப்பு. என்ன பட்டது, பட்டம்லாம் வாங்கி என்ன செய்ய முடியும் சொல்லுங்கப்பா? அது ஒண்ணுக்கு உதவாது. ஆனா உண்மையில அந்த பட்டத்தை கொடுக்கறது இறைவனா கொடுக்குறாரு. ஆனா அதுல நாம மூழ்கி விடக்கூடாது என்பதற்காக உற்சாகத்துக்காக கொடுக்கறதுதான் பட்டம். நாம அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி மூழ்கிடக்கூடாது. உண்மைன்னா துளி அளவு கூட இந்த பதவி மேலையும் என்ன செல்வத்து மேலையும் புகழ் மேலையும் நாம பற்று வச்சுட்டோம், நம்ம இறைவனை நினைக்கவே முடியாது. அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் இதெல்லாம் ஒரு போதை அப்படின்னு தெரிஞ்சு, புகழ்னா ஒரு போதை, செல்வம் சில பேர் செல்வத்து மேல பற்று, மனைவி மேல பற்று, செல்வத்து மேல பற்று, அது மாதிரி புகழ் மேல பற்று. வேண்டேன் செல்வம் வேண்டேன் புகழ் சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைத்தால் போண்டேன் சிவத்தினை வேண்டாதவர் தமை நாளும் தீண்டேன் அப்படின்னு மாணிக்கவாசகர். எதுலையுமே நம்ம பற்று வைக்க கூடாது. புகழ் யாராவது நம்மளை புகழ்னாலும் வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கும்பிட போட்டு ஓடிய கேட்கணும் அந்த இடத்த விட்டு. என்னையத்தை நீங்க சொல்றீங்களா, இன்னும் நல்லாவே சொல்லுங்க. புகழுக்கு மயங்கி விடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். புகழ் எல்லா புறங்களும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி இப்ப இங்கிட்டு புகழ் வந்து அப்படி சாமிக்கு திருப்பி விட்டுறணும். எது வந்தாலும் சாமிக்கு நம்மளே வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டா என்ன ஒரு பிறவி வரும், வேற ஒன்றும் இல்லை. இவன் ரொம்ப புகழுக்கு மயங்கிட்டு இருக்கான், சரி இன்னும் 2 பிறவியை போட்டு விடுவான் அப்படின்னு ஆசைப்போம். அதனாலதான் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைத்தால் போன்றேன் சிவத்தினை வேண்டாதவர்கள் நாளும் தீண்டேன் இப்படி சொல்ல பாட்டு. அப்படி சிறியேற்கு நல்கி சாமியே நெல்லின்னு சொல்றாரு. நம்மளாம் சிறியன்னு இருக்கும், நம்ம பொடியன்னு தான் சொல்லணும். நம்மலாம் பொடியன் எழுதி கொண்ட மழை என்னவென்றால், அதனாலதான் நம்ம திருவாரூர் ஆயிரத்துல நம்ம குஞ்சிதவாத எல்லாம் அடிப்பொடின்னே போடுவார், அடிப்பொடி. அப்ப எவ்வளவு கீழே இறங்கி சொல்றாங்க. நம்மளாம் ஒரு அடியார் பேசும்போது எப்படி பேசணும்னா, அடியே அப்படின்னு சொல்லி பழகணும். நம்ம எதையத்தை கூப்பிட்டீங்களா, நான் வந்துடவா, நான் எனக்குங்கிறது சுத்தமா என்ன செஞ்சிடணும். அடியனை கூப்பிட்டீங்களா சிவா, அடியனை கூப்பிட்டீங்களா கூடுவாங்க. ஞானி எனதுங்கிறத மட்டும் நீக்கி நம்ம பேசி பழகணும். அப்படின்னாதான் அவர்கிட்ட பேசும்போதும் அந்த தன்மை நமக்கு வரும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். இந்த பாட்டுல நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமாய் குத்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றை வெறுத்திடவேன்னு சொல்றாருல பாட்டுல. அதுல நான் வரக்கூடாது, எனது வரக்கூடாது. ஆனா 2மே வருது பாருங்க. நானேயோர் தவம் செய்தேன், நான் வந்துருச்சு. எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், எனது வந்துருச்சு. இந்த 2மே வரக்கூடாது, 2மே அது வருது. அப்படி சொன்னா மாணிக்கவாசகர் அடுத்து ஒரு வரையை போட்டாரு கடைசி, யான் எனதுங்கிறது போறதுக்கு என்ன சொன்னாரு, அடியேற்கு அருள் செய்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது காலப்போக்கில் என்ன மாறிடுச்சு, நான் எனது அடியேற்கு என்று ஆகி. அப்ப நாம பேசும்போதும் பழகும் போதும் அடியேன் 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 அடியேனுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா உங்களுக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம கெஜெட்ல எடுத்து பாருங்க, நம்மளை பத்தி ஊரே பேசணும்னா பாருங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆணவம் இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்குலாம். நம்ம பெருமை எடுத்து கேளுங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆணவம் இருக்குன்னு அர்த்தம், உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம், கொஞ்சம் கூட குறைஞ்ச. அதனால நம்ம பெருமைக்குதான் நம்ம என்ன செய்யக்கூடாது, மயங்கி விட கூடாது. நம்மளோட ஒரே நோக்கம் இறைவனை இந்த பிறவியில் எப்படி அடைவது என்ற குறிக்கோள் மட்டும் இருக்கும். கிரிக்கெட் விளையாடுறவங்க பார்த்துருக்கீங்களா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு 11 பேர் இருப்பாங்க, அங்கங்கே நிற்பாங்க. பேட்டு ஒருத்தர் பிடிப்பாரு, ஒருத்தர் பவுலிங் போடுவாரு, போடுறவரு இப்போ இழுத்து ஷாட் அடிப்பாரு. சில பேருக்கு என்ன ஆகும்னா அவர் கேட்ச் பிடிக்க போறது மண்டையில வந்து
மண்டையில வந்து விழுவும் பந்து. எப்படிப்பட்ட பந்து தெரியுமா? கல்லு மாதிரி இருக்கும் பந்து, மண்டையில விழுவும். அந்த நேரத்துல அவன் வழியே தெரியாது. அவங்க உடனே அவன் அந்த என்ன செய்வான், அந்த மண்டையில போட்டு கீழே விழுந்தாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு அந்த பந்தை எடுத்து நேரம் அவுட் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவன் அந்த நேரத்துல இப்படியே தடவிக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க, விளையாட முடியுமா? அந்த நேரத்துல அவனுக்கு எந்த வழியுமே தெரியாது. ஒருத்தவங்க வேகமா பந்தை எடுத்து போடுவாங்க, முதுகுல போடும், அடிபடும், வேதனை இருக்கும். ஆனா அவங்க எதையுமே சிந்திக்காம குறிக்கோள் வந்து இலக்கு, வெற்றியை அடைவது எப்படிங்கிற அந்த இலக்கை மட்டுமே சென்று அவர்கள் விளையாடுகின்ற காரணத்தினால் அவர்கள் என்ன செய்வாங்க, வெற்றியை பெறுவார்கள். அதே போல நமக்கு குறிக்கோள் சிவத்தை எப்படி அடைவது என்கின்ற குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும். அதுல இன்ப வரும் துன்ப வரும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இறைவனை வழிபாடு எல்லாம் வரும். நம்ம இலக்கை எப்படி அடைவது, அந்த குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும். வேற எதையுமே நம்ம செய்யக்கூடாது. எப்படி அவங்க அடிபட்டாலும் அதையும் பொருட்படுத்தாம வெற்றியை நோக்கி செல்கின்றார்களோ, அதே போல இந்த பிறவில இன்பம் வரும் துன்பம் வரும் கீழே விடுவோம் என்னெல்லாம் வரும், எல்லாத்தையும் தாங்கிட்டு நம்ம ஒரே இலக்கு எப்படியாவது சிவத்தை அடைவது, தொண்டு செய்து இறைவனை அடைவது, அந்த குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும். காலைல எழுந்தது கோயிலுக்கு போகணும், திருக்கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும், திருத்தொண்டு செய்யணும், அடியார்களோடு இணங்கணும், திருமுறைகள் பாடணும், இதையே குறிக்கோளாவே போய்கிட்டே இருக்கணும். அப்பனா தான் நாம போய் சென்று சேர வேண்டிய இடத்த போய் அடைவோம். அதை விட்டுட்டு எப்படா, அதுலேயும் ஒரு அம்மா அன்னைக்கு கோயிலுக்கு போனேன், நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க, திருக்கோயிலும் நல்லா வழிபாடுலாம் செஞ்சுட்டு கரெக்டா 8:30 ஆச்சு. சிவா அப்படின்னாங்க. சொல்லுங்க சிவா, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு சார். ஏன் சார் இப்ப நல்லா வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்து 8:30 கிளம்புறீங்க, 9 மணிக்கு தான் பள்ளியர் பூஜை முடியும். இல்ல சிவா, நான் எவ்வளவு வேலையா இருந்தாலும் இந்த வேலையை மட்டும் கரெக்டா பாக்குறேன் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு முக்கியமான சீரியல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சீரியலை நான் வேகமா போய் பார்க்கணும், என் ஆளை முடிஞ்ச விட்டு ஓடுறாங்க அந்த அம்மா. அவ்வளவு விஷயத்துலையும் நல்ல வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 8:30 மணி அவங்களுக்கு எப்படி ஆகுச்சுன்னு தெரியவே தெரியல. எந்த டைம் பார்த்துட்டு உள்ள வழிபாடே பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுது. 8:30 மணி ஆகும், எப்ப 8:30 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது 8:25 ஆச்சு. 5 நிமிஷம் வீட்டுக்கு போய் அந்த சீரியலை போய் உட்காந்து பார்த்தா அவங்களுக்கு பலவே நிம்மதியா. நம்ம ஏதாவது ஒரு தடவை என்ன செய்வோம், அகப்பட்டுக்கிறோம். ஒருத்தவங்க சீரியல்ல மூழ்கிடுவாங்க, ஒருத்தவங்க செல்லுல மூழ்கிடுவாங்க, ஒருத்தவங்க இந்திய தொலைக்காட்சிகளுக்கு முதல் முறையாக அதில் மூழ்கிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு இதுல போய் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும். சில பேர் வயசானவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகள் மேல, இந்த பேரன் பேத்திகள் மேல பாசம் பற்று அதுல உழல்வாங்க. நாம இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் மூளை வந்து சிவத்தை பிடிச்சிக்கணும். நீங்க எப்படினாலும் வாழுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா சிவத்தை வாங்க. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் அன்றே. சாமி மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னென்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகிழ்ச்சினாரு வள்ளுவர். அதனால செய்நன்றே நம்மளா கொண்டோம். பாசம் இருக்கணும், பற்றுதல் இருக்கக்கூடாது. அவங்கதான் எல்லாமே இருக்கக்கூடாது. இப்பயும் அப்படித்தான் சொல்றேன், பாசம் என்பது வேற, பற்று என்பது வேற. பாசம் என்பது ஒன்றுதல் தான் பற்றுதல். அவங்க அதாவது சும்மா பிள்ளைகள் மேல இயல்பான பாசம், ஒரு அன்பு வைப்பது அது இருக்கலாம். அவங்கதான் நமக்கு எல்லாமே, நாளைக்கு அவன் தான் நம்ம எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே ஒன்று இருந்து அவனை எந்த நேரத்துலையும் அவனை பத்தியே சிந்திக்கிறது, அந்த பேரன் பத்திகளை பத்தியே சிந்திக்கிறது, பிள்ளைகளை பத்தியே சிந்திக்கிறது. அதுக்கு நீங்க இறைவனை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பேரன் பத்தியே பிள்ளைகள் எல்லாம் யார் பார்த்துக்குவா, சிவபெருமான் பார்த்துக்கிட்டு. இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம வீட்டை எல்லா நற்காரியங்களும் அதான் தானா நடக்கும். நீங்க உங்க ஒன்றுதலை கொண்டு போய் சாமி கட்சம் மனம் ஒன்றுதலை யார்கிட்ட வச்சிருக்கோம், சிவபெருமான் கிட்ட வச்சிருக்கோம். அதை இந்த வார்த்தை சிறியனுக்கு நல்கி, பெருமானே நான் ரொம்ப சிறியன், இந்த சிறியனுக்கு நீ என்ன பண்ண, நல்கினாய், என்ன நன்ன நலத்தை நல்கினாய். எந்த நலம், இந்த உயிருக்கே இல்லாத நலத்தை நலந்தானிலாக சிறியனுக்கு நல்கி. நலம் எந்த நலம்னா இந்த உலக நலம் இல்லை, இறைவன் கொடுக்கக்கூடிய நலம். ஸ்ரீதாசன் அவர் கொடுக்கக்கூடிய நாள் வேற. அதான் சலவிலன் சங்கரன் சார்ந்தவருக்கெல்லாம் நலவிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலவிலர் ஆகியும் குலத்திற்கேற்பதோர் நலவிக கொடுப்பது அந்த நலம் வேற. அதுதான் சுவாமி கொடுக்குற நலம் வேற, இந்த உலக நலம் வேற. நலவிக கொடுப்பது நமச்சிவாய், நமச்சிவாய்னா அந்த நலம் வேற. முதல் நாள் பாருங்க நலம் இலன், யாருக்கு சாராதவருக்கு நலம் இலன், அவங்களுக்கு நலம் கிடைக்காது.
அவனை சார்ந்தவர்களுக்கு தான் நலன் கிடைக்கும். இப்ப இறைவனை வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க, வழிபாடு செய்யாதவங்களும் இருக்காங்க. ஆனா எல்லா உயிர்களுமே இறைவனுக்கு குழந்தைதான். வழிபாடு செய்யறவங்க செய்யாதவங்க எல்லாத்துக்கும் ஒரே அருள் தான். ஆனா வழிபாடு செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலம் இளன் நாள்தோறும் நல்குவார் நலன் குலமிலராகிலும் அவங்க குலத்துக்கு தகுந்தவாறு வழிபாடு பண்ணணுமா. குலமிலராகிலும் குலத்திற்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாய. அந்த நலத்தை சாமி இறைவன் கொடுக்கக்கூடிய நலன் பேரின்ப நலன். இந்த நலன் கிடையாது, இந்த உலக நலன் கிடையாது. இறைவன் கொடுக்கக்கூடிய பேரின்ப நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீன் கலல்கள் காட்டி. மாணிக்கவாச பெருமான் ஆட்சியோடத்துக்கு எங்க வந்தாரு? இப்ப மாணிக்கவாச பெருமான் மதுரையில இருந்து கிளம்பினாரு குதிரை ஆகிறதுக்கு. எந்த ஊருக்கு? தொண்டி மாநகருக்கு கிளம்பினாரு. அங்க குதிரை இருக்குங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அறிவத்தன பாண்டிய மன்னன் இருந்து பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அங்க இருந்து இந்த திருப்பரங்குன்ற இந்த இதுக்கு 2க்கு நடுவுல இருக்கு திருப்பரங்குன்ற போகையில. இப்ப இங்க இருந்து 100 கிலோமீட்டர் இவர் போறாரு. ஆனா கைலாய மலை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட இடத்துல இருந்து சுவாமி அங்கிருந்து எங்க வராரு? மாணிக்கவாசகர் ரொம்ப பக்குவமா இருக்காரு. எப்படியாவது இவர் ஆட்கொள்ள வேண்டும் என்று வழிய உட்கார்ந்து ஆட்கொள்றாரு. யார? மாணிக்கவாசகர். இப்ப நீங்களும் சிவபெருமானை நினைச்சுட்டே இருந்தீங்க, உங்களையும் வழிய ஆட்கொள்வார் சாமி. குருவா இப்ப தீட்சை கிடைச்சவங்களுக்கு சாமி நீங்க ரொம்ப நினைக்கிறதுனாலதான் சாமி உங்களுக்கு குருவா உபதேசம் செய்திருக்கீங்க. யாருக்கு அந்த பக்கம் வருதோ சாமி இந்த கலியுகத்தில் சிவபெருமான் எப்படி வருவார் என்றால் மானுட சட்டை தாங்கி குருவாக அருள் செய்வார். அதுதான் டீச்சர். எப்படி வருவார் சிவபெருமானு? மானுட சட்டை தாங்கி. நம்மை போன்ற சகலவருக்கு ஆன்மாக்களுக்கெல்லாம் சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி அருள் செய்வார். நமக்கு மேல ஆன்மாக்கள் இருக்காங்க. நாம 3 மலங்களை உடையவர்கள், 2 மலமுடைய ஆன்மாக்கள் இருக்காங்க. அவங்க பிரளயாகல இருப்பாங்க. அந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் எப்படி அருள் செய்வார் என்றால் மான் மழு தாங்கி அருள் செய்வார். அதுக்கு மேல ஆன்மாக்கள் இருக்காங்க. இப்ப நாம சகலவர்க்க ஆன்மாக்கள், நமக்கு மேல உள்ள அசுத்தமாயா போனத்துல பிரளயாகலர் ஆன்மாக்கள், அதுக்கு மேல ஒரு உலகம் இருக்கு, அது சுத்தமாயா போனோம். அங்க விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருப்பாங்க. அங்க போனாங்கன்னா எந்த உயிரும் பூலோகத்துக்கு திரும்பி வராது. மற்ற எந்த உலகத்துக்கு போனாலும் அசுத்தமாயா போனதுக்கே போனா கூட பிறவி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சுத்தமாயா போனதுக்கு போயாச்சுன்னா கீழே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அங்க சிவபெருமானே நேரடி கன்று சுத்தமாயா போனது. அது நாதம் விந்து சாதாக்கம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்கின்ற 5 தத்துவங்கள் சிவதத்துவங்கள். அங்க செல்லக்கூடிய விஞ்ஞானகர ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் நேரடியாகவே இருந்து அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்வார். அப்படி உள்ள ஆன்மாக்கள் என்ன ஆயிரும்? திருவடி பேரின்பத்தை அனுபவிக்கும். மற்ற ஆன்மாக்கள் கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அந்த ஆன்மாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்ப நம்மளாம் என்னாலு எல்லா மலமும் இருக்கா? சகலமும் இருக்கிறதுனால நமக்கு சகலரும் பேரு. சகல மலமும் இருக்கு, நன்மை இருக்கு, மாயை இருக்கு, ஆணவம் இருக்கு. அதுல எனக்கு கொஞ்சம் ரொம்பவே இருக்குங்க அப்படின்னா. அதாவது இருள் கூட தன்னை காட்டும், ஆணவம் தன்னையும் காட்டாது. ஒரு இருட்டு அறைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் போய் ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கலாப்பா அப்படின்னு சொல்றேன். அவர் யூடியூப்ல போய் என்ன சொல்லுவாரு? ஒரே இருட்டா இருக்குங்க அப்படின்னு வருவாரா? வரமாட்டாரா? அப்ப இருள் கூட தன்னை காட்டுது, இருட்டு அப்படின்னு காட்டுது. ஆனா ஆணவம் தன்னையும் காட்டாது. எப்படின்னா ஒரு ஆள்கிட்ட போய் உங்களுக்கு ஆணவம் கொஞ்சம் ரொம்ப இருக்காமே அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, யாரை பார்த்துடா நீ இந்த வார்த்தையை சொல்ற அடிக்க வந்துடுவாரு. ஆணவம் தன்னையும் நிலம் தன் மேல் வந்தருளி நீள் கலல்கள் காட்டி. அப்படியே வழிய உட்கார்ந்து அந்த நீள்கடல். நீள்கடல்னா அது எல்லை இல்லாததுங்கிறதுக்காக நீள்கடல் அப்படின்னாரு. அதை அளவிடவே முடியாது. அந்த திருவடி அளவிட முடியாத திருவடி. இப்ப உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்வெளியின் அழகில் சோதியன் அம்பலத்தாடும். சாமி அளவிட முடியுமா? எந்த அளவை கொண்டு அளவிட முடியாது. அது அழகில் சோதியன் அப்படின்னாரு. அப்படிப்பட்டவர் தான். அவர் காண முடியாதவர் தான், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிய முடியாதவர் தான், நில உலாவி நீர்வழி வேண்டியன் தான், அளவிட முடியாத சோதியன் தான். அப்படிப்பட்டவர் எங்க இருக்காருன்னா அம்பலத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அம்பலத்து ஆடுவார். மலர் சிலம்படி வாழ்த்து. மலர் ஏன் விட்டுறாங்க அப்படின்னா, மலர் போன்ற திருவடி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாம கொடுக்கக்கூடிய மலர் வாடிடும்.
ஆனா இறைவனுடைய திருவடி வாடிய மலரை கொடுத்து வாடாத மலராகிய திருவடியை நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்கிறோம். திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு. திருவடி யார் தெரியுமா உங்களுக்கு? சென்ற முறை சொன்னேன், திருவடி வந்து அம்பாள் அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுல இருந்து நினைச்சீங்க சொற்பொழிவு போகணும்னு நினைச்சீங்க, உங்க காலையில் நடந்திருந்தீங்களா? அப்ப நினைச்சது யாரு? நீங்க தான் நினைச்சீங்க. காலில் நடந்து வந்தது யாரு? நீங்க தான் நடந்தீங்க. அப்ப ரெண்டு பேரும் வேற வேறையா? ஒரே. அப்ப நினைப்பு சிவம், முடிப்பது சக்தி. காலால் நடந்து வருகின்ற திருவடி சக்தி. நினைப்பு சிவம், திருவடி. அதனால துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நன்றி நினைவினால் வரும் பஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று. யமனை எட்டி உதைச்சது எது? திருவடி. பஞ்சாட்சரமே இறைவனுக்கு திருவடியாக வரும், இது திருமேனியாக வரும். மூன்று இறைவனுக்கு திருமேனியாக வரும். ஒன்று, தன் உயிரையே, ஒவ்வொரு உயிரையும் சிவபெருமான் திருமேனியாக கொள்வார். உயிர்ப்பு சாமி அதை உடம்பை எடுத்துக்கிறாரு. உயிரை உடம்பை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அரிசிறாரு. உயிருக்கு உயிரா இருக்காருல்ல, ஒன்றா அது பாடியை எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது தன் சக்தியை திருமேனியாக கொள்கின்றார். மற்றொன்று பஞ்சாட்சரத்தையும் திருமேனியாக கொள்கின்றார். மூன்றையும் சிவபெருமான் இதுல உபச்சார திருமேனின்னு பேரு. உண்மை திருமேனி சிவபெருமானுக்கு எது அப்படின்னு கேட்டால், இன்ன தன்மையன் என்று அறிவொன்னால் இம்மானை. சுந்தரபிச்சாமி சொல்றாங்க, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, இன்னைய நெஞ்ச பிழை இருப்பானே, பிழையெல்லாம் தவிர படிப்பானே, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா இம்மானை, எடிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பானத்தனி ஆர்வரானை மறக்கணுமாமே. அப்படி இன்ன தன்மையினே சொல்ல முடியாத பெருமான் அடியார் கிட்டா எளிமையா ஓடி வந்துள்ளாருங்க. எளிவந்த பிரான் பேர். எளிவந்த அன்னம் வைகும் வயற்பலனத்தனி. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா? பொண்ணு மைப்பொருள் தருவானே யார் பாடியது? நீங்க பாட்டை தான் கேட்டீங்க, யாரு பாடியதுன்னு கேட்க, அதுதான் டவுட் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்ட், டக்குனு ஞாபகம் நமக்கு. இந்த பாட்டை பாடியது சுந்தரபுத்த சுவாமிகள், டக்குனு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த பாட்டை பாடினது யாரு? திருவாரூர்ல வச்சு பாடின பாட்டு. திருவாரூர்ல நிறைய பதியம் பாடியிருக்காரு சுந்தரம் சுவாமி. ஆனா சிதம்பரத்துல ஒரு பாட்டு தான் கிடைச்சிருக்கு நமக்கு. சிதம்பரத்துல பாடின பாட்டு, சுந்தரம் சாமி பாடிய பாட்டு ஒரு பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அது சூப்பர் பாட்டு. கோடானு கோடி கொடுக்கலாம் அந்த பாட்டு. அப்படி ஒரு பாட்டு. மடித்தாடும் அடிமைக்க நன்றி மனனே, நீ வாழ்நாடும் தடுத்தாட்சி தருமனா தமசத்தில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் கூடிய ஒரு சிற்றம்பலத்துறையும் என் பெருமானை பெற்றா என்றே. அருமையான பாட்டு. எப்படி பாடணும்னா, மடித்தாடும் அடிமைக்கண் அன்றி நீ வனே, நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனா தமசைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். யமனுக்கு சொல்றாரு, யமன் கொண்டு போய் எது செய்வானா, செக்கில் கொண்டு போய் வைப்பான். யார? நம்மள கொண்டு போய் செக்கில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணும் போது, நிப்பாட்டுப்பா அப்படிப்பா சிவரும், அது நம்மளுப்பா அது எப்படிப்பா. ஏன்னா உயிர் போகும்போது ஒருத்தனை காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுக்க அந்த ஆளை மறைக்கவே மாட்டான். அதே போல தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அது யாருங்க? கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பு பிடித்து ஆடும். பாம்பெல்லாம் பிடிச்சு ஆடுவாரா எங்க சிவபெருமான். பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து உரையும் என் பெருமானை பெற்றார் என்றே அப்படின்னு இந்த பாட்டு சொல்றாரு. எங்க சிவபெருமான் இருக்காரு, அவரு தான் என்ன செய்வாரு, தெரியாம அடியாரை கொண்டுட்டு போயிட்டான்னா எவன் அங்க போய் எங்க சிவபெருமான் தடுத்து ஆட்கொள்வார் அப்படின்னு. கடுத்தளத்து தகமருகம் எரியகளும் கரிய பாம்பையும் இப்படி அவர் அங்கமான பாம்பா இருக்கும் சிவபெருமான். அதனால புயங்கன்னு பேரு சாமிக்கு. அதை வச்சு ஒரு பதிவே பாடியிருக்காரு மாணிக்காசு பெருமான். என்ன பாடினாங்க பார்ப்போம். பாம்படிந்தவன் சொல்லி ஒரு பதிவை பாடியிருக்காரு. பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் யாத்திரை பத்து 45வது பதிவு யாத்திரை பத்து திருவாசகத்துல மறந்துடக்கூடாது. அந்த புயங்கன் அப்படின்னா பாம்பை அணிந்தவன் அர்த்தம். பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் அப்படின்னா பாம்படிந்த பெருமான். புயங்க பெருமான் திரியோமை
ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் இருக்கும் வெள்ள கருணையினால் ஆஹா எண்ணப்பட்டு ஆட்பட்டியில் வந்து ஒருபடிவின் போகும் காலம் வந்ததுதான் வேங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே புகழ் மீன் தொழு மீன் பூப்புனை மீன் புயங்கண்டாலேயே புந்தி வைத்திட்டு இகழ்வின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையோர் அடையாளம். அது என்ன சொல்றாரு? புகழ்வின் தொழுவின் பூப்புனைவின் புயங்கண்டாலேயே, புயங்கண்டா அர்த்தம் பாம்பை அணிந்தவன் அர்த்தம். இதை வச்சு ஒரு பதிவே பாடியிருக்காரு மாணிக்காசன். புயங்கன் புயங்கன் அடியார் ஆணி எல்லோரும் அகல விடு நீ விளையாட்டு செடிசேர் உலகை நீக்கி செல்நீக்கி சிவலோகத்தே நம்ம வைப்பான் கொடிசேர் மேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்க. எல்லா இடத்துலையும் இந்த புயங்கன் புயங்கன் வரும், பதிவு வரும். அப்ப இந்த பாட்டெல்லாம் நீங்க என்ன செய்ய போய் இதை பாருங்க. இது எப்படி பண்ணுவீங்க? இந்த பாட்டை பாடிருக்கீங்களா? பூவார் சென்னி மன்னஞ்சம் புயங்க பெருமா சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வான் உருக்கும் வெல்ல கருணையினார். இந்த மாதிரி பாடுங்க. என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் அழல் புகவே. ஆனோம்னா கண்ணீர் வந்துடும். யாத்திரை பத்தி மாணிக்கவாச பெருமான் இந்த பதியத்தை என்ன சொல்றாங்க? மற்ற எல்லா இடத்துலையும் அடியாருக்காக பாடல, இந்த ஒண்ணுதான் அடியாருக்காக. மற்ற எல்லாமே சிவபெருமான் மேல அன்பு அன்புன்னு பாடின மாணிக்கவாச பெருமான் இந்த ஒரு பதியத்துல மட்டும் அடியார்கள்லாம் இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் சிவபெருமான் எப்போ உங்களை ஆட்கொள்வார்னு அந்த குறிப்போடே வாழுங்க, அதுக்காக தொண்டு செய்யுங்க, எப்படியாவது இந்த பிறவிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சிகளை எடுங்க அப்படின்னு இந்த பதியத்தை பாடிட்டு இந்த ஒரு பதியத்தை யாத்திரை பற்றி அடியார் நீரும் அகல முடிவின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை எப்போ சிவபெருமான் ஆட்கொள்வார்னு அந்த குறிப்பிலே இருக்கு. திருக்குறிப்பை செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தை வைப்பான். நம்ம சிவலோகத்தை வைக்கிறதுக்கு சாமி ரெடியா இருக்காது. மணிசேர் திருக்கதவம் திறந்த போதே நமக்காக அடியாருக்காக தொடர்ந்து வச்சிருக்காங்க சிவலோகத்தை. அப்ப போகணுமா வேண்டாமா? இல்ல சிவா நீங்க போயிட்டு வாங்க, நான் பதறாம வர்றேன் அப்படின்னோம்னா என்ன கிடைச்சிருக்கு. பெருதற்கரிய பிறவி மனித பிறவி கிடைச்சிருக்கு. இது கொடுத்தும் பயன்படுத்தலைன்னா பெருதற்கரிய பிறவியை பெற்றோம் பிரானடி பேனா பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேர்கள் வந்தார். பேர்கள் வந்தாரு கூட சேதராஜா சரி பாருங்க. 2 வரைக்கே மணி எத்தனாச்சு? பைத்தியனாதான் வேம போயிருவோம் கொஞ்சம் ஓடலை. நல்லதா போச்சு. மணி 5:30 மணி 5:30 தான் ஆகுது. கலந்து அன்பாகி கசிந்து கொள்வதற்கும் நலந்தானில்லாத சிறியேற்று நல்கி நிலந்தன்மையில் வந்தவர்கள் நீள் கடல் காட்டி. அது வந்து எல்லையில்லாத திருவடி. அந்த திருவடி நாமளும் அளவிட முடியாத திருவடியை அது நீள்கடலை காட்டி மாணிக்கவாச பெருமானை ஆட்கொள்வதற்காக வழியை வந்து என்ன செய்யறாரு சுவாமி? நீள்கடல்கள் காட்டி நான் இக்கடையாய் கிடந்த அடியேற்கு. அந்த நாய் என்ன செய்யும் அப்படின்னா, நாய் பெரும்பாலும் அசத்தை தான் சாப்பிடும். நாய் உள்ளே இருக்காது, வெளியே இருக்காது. அதுவாக ஒரு இடத்துல இருக்கும், அஷ்டமான இடத்துல இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா வேற என்ன செய்யும் அப்படின்னா, எலும்பை கடிச்சு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு இது பல்ல இருந்து ரத்தம் வரும். எது? நாயோட பல்ல இருந்து ரத்தம் வரும். உடனே அந்த எலும்புல இருந்து தான் வருதுன்னு சொல்லி துப்பிட்டு அதையே எடுத்து மறுபடியும் சாப்பிடும். உண்டதையே எடுத்து மறுபடியும் சாப்பிடும். இந்த நாய்க்கிட்ட இருக்கக்கூடிய குணம் அதை சொல்ல. நாய் கடையாக கிடந்த அடியாருக்கு அவளை சொல்றாரு. 2வது ஒரு இடத்துல இருக்காது. நாய் பார்த்தீங்களா உட்காந்துருக்கும், அப்புறம் எழுதிக்கும், அங்க ஓடும், இங்க ஓடும், மறுபடியும் உட்காந்துருக்கும். ஒரு இடத்துல நிலையா இருக்காது. இந்த நாய்க்கு சொல்லப்பட்ட எல்லாமே நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. நாம ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். நான் வேலைக்கு போறேங்க, வேலைக்கு போறது. வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு. சாப்பிட போறீங்க, சாப்பிடுறது. ஒரு நிலையா இருக்க மாட்டோம். சாமி கூட உருப்படியா இருக்க மாட்டோம். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு அங்க ஒரு நிமிஷம் இருக்க மாட்டோம். இப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது நாய் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிலையா இருக்க மாட்டோம். அது மாதிரி அது வந்து எப்படி சாப்பிட்டதை மறுபடியும் எடுத்து விழுதோ அதே போல இந்த உலகத்தை எவ்வளவுதான் நம்ம அனுபவிச்சாலும் இறைவன்கிட்ட வந்துட்டோம். நல்ல ஒரு நெறி கிடைச்சிருக்கு, இதை இப்படி போயிடலாம். ஆனால் நாம என்ன செய்ய மாட்டோம்? இந்த உலகத்தை விட மாட்டோம். மறுபடியும் அந்த ஆரம்பத்துல நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா சிவா, நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு அந்த பழசெல்லாம் போட்டு நினைச்சுக்கிட்டு மேன்மை அடைவதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்காம பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா
நம்ம கிடைத்தர முடியுமா? சொல்லுங்க. இனி என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல பிறகு கிடைச்சிருக்கு, வணங்க தலை வைத்து வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து என் பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கோடு பாடி நான் பூவள்ளி கொய்யாமன் பாடுறாருல பாட்டு மாணிக்கவாசகர். அப்ப சாமி இந்த பிறவில நம்ம நல்லா வணங்கி தலை வச்சிருக்காரு, வாழ்த்துறதுக்கு வாய் வச்சிருக்காரு. இதை கொடுத்ததை நம்ம பயன்படுத்தலைன்னா பிறவி வீணாக ஆகிவிடும் என்பதை மட்டும் அதான் நாயிற்கடையாய். இன்னொரு சிறப்பு என்னன்னா, நாயை கண்ணை கட்டி விட்டா கூட தன் தலைவனை தேடி வந்து அடைந்து விடும். அதுக்கு ஒரு நற்குணம். ஆனா எனக்கு 2 கண்ணையும் திறந்து விட்டுருக்கு, எது முழுவதும் பொருளே தெரியுது. ஆளாவது காலையில ஒரு சாமியை கும்பிட்றே, மதியம் ஒரு சாமியை கும்பிட்றே, சாயங்காலம் ஒரு சாமி. அப்படி போனா முடியாது. ஒரே தெய்வம். சித்தமதை ஒன்றை வைத்தார், சிவமதை நினைவு வைத்தார். ஒரே தெய்வத்தை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் விடக்கூடாது. அதனாலதான் மாணிக்கவாசகர் கனவிலும் பிற தெய்வம் இணையாது. மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு? கனவில் கூட பிற தெய்வம் எனக்கு மனசு வரக்கூடாதுன்னு. கனவிலும் பிற தெய்வம் கிடையாது. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லா தெய்வமும் யாவத்தான் கும்பிடுறாங்க, சிவபெருமானை தான் கும்பிடுறாங்க. அப்ப நாம கும்பிடுறதுக்கு ஏன் தயக்கம்? யோசிச்சுப்போ. எல்லாம் இப்ப அதனாலதான் மாணிக்கவாசகர் பெருமான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு சிவபெருமானுக்கு. சேர்ந்தரியா கையானு. சிவபெருமானுக்கு 2 கையும் சேராது. ஏன்னா அவர் போய் யாரையும் தொழுது கிடையாது, அவரை தான் எல்லா தெய்வமும் தொழும். அதனால சேர்ந்தரியா கையானை அப்படின்னு. அப்ப சிவபெருமான் தான் முழுவதை கொடுத்து இந்த தெரியும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, போனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி. அத நல்லா தெளிவாயிரும். அவனை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்லவே கூடாதுன்னு அடிய மரத்துல சொல்லவே வெளியிடுது. எங்க கரிய சிவன் ஒண்ணுங்க, இது அறியாத வகையில் மண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் அடியேன் அது வந்து வடமொழி காணும். கரியும் சிவனும் ஒண்ணு கிடையாது. நாம் அறியும் சிவம் ஒண்ணு, நாம் அறியக்கூடிய சிவம் ஒண்ணு, இதை அறியாத வாயில் மண் அப்படின்னு. அப்படியா சிவா அப்படின்னு உட்காந்துட்டு உண்மைதான். நாம் அறியக்கூடிய சிவம் ஒன்று, கடவுள் ஒன்றுதான். 2, 1000, 10,000 அப்படிலாம் கிடையாது. ஒரே கடவுள். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் எல்லா நாட்டுக்கும் கடவுளுக்கு பேரு இறைவன். நம்ம தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான். அவன் என்னை ஆட்கொண்டு அடித்திருஞ்சாமாகில் அவன் தனையான் பவளனும் நாமம் பிடித்து என்று பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்புடையார் என்றால் எதிர்ப்படுமே. இதெல்லாம் நீங்க பாதிப்பீங்க அப்ப சொல்லிய பாட்டு. சரி, நிலந்தன் மேல் வந்தள்ளி நீர் கலர்கள் காட்டி ஞாயிறு கடையாய் கிடந்த அடியேற்கு சாமி அந்த என்ற ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, அதுக்கு இருக்கிற கூடிய நற்குணம் கூட ஏட்டையிலே அப்படின்னு. அதை விட நான் கடையனா இருக்கேன், இந்த நாயை விட கடையனா இருக்கேன். அதுலேயே அந்த பாட்டு சொல்லுவாரு, கடையனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட இறைவனே விட்டுடுதி கண்டார்கள் வேங்கையில் வரும் இறைவனே மண் முத்திர கோஷம் பங்கைக்கு அரசே இறைவனே எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னு அந்த பாட்டை சொல்றேன். நான் ரொம்ப கடைப்பட்டேன் சாமி. இந்த கடையோட கூட நீ என்ன செஞ்சிட்ட? என்ன உன்னுடைய கருணையினால் கலந்து என்னை ஆண்டு கொண்ட. அவன் கருணை இருக்க போய் தான் நம்மளை கலந்து ஆண்டு கொண்டான். இல்லை நம்மளை ஆட்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீ யாராவது நினைச்சீங்கன்னா நம்மள இப்படிலாம் வழிபாடு பண்ணியிருப்போமான்னு யோசிப்பீங்க. இப்ப நம்மளை ஆட்கொண்டு போய் தான் நாம அந்த தேவாரத்தெல்லாம் உட்காந்து நம்ம என்ன செய்யறோம்? அது கூட யாரு கருணை வேணும்? இறைவன் கருணை இருந்தால் தான் பாட முடியும். நம்ம மேல கருணை பற்றுது, அதை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த திருமுறைகள் எல்லாம் உண்டான முயற்சிகளை கலந்து அன்பாகி கசிந்து உள்ளூரும் நடந்தாடிடாத சிறியேற்கு நகி இளந்தன்மையில் வந்தனை நீர்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. அந்த நாயோட கீழானவன் சாமி. அது சிறு நாயினும் கடையன் இன்னொருத்துக்கு சொல்றாரு. எவ்வளவு சொல்றாரு? நாய்க்கு இருக்கிற நற்குணம் என்கிட்ட இல்லையே. அதையும் பார்த்தீங்கன்னா நாய் கூட என்ன செய்யும்? இந்த ஒரு கல்லை விட்டு செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அது கல்லை பார்க்குமா எரிஞ்சவனை பார்க்கணும்? கல்லைய பார்க்கும், எரிஞ்சவனை கடிக்கிறதுக்கு ஓடும். அதுக்கு கூட தெரியுது கல்லை எரிஞ்ச வந்து ஒரு ஆளு அப்படின்னு அது கூட தெரியுது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம அந்த கல்லை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எய்தவனை நாடி இருக்காம கல்லை வந்து எதுனா இந்த உலகம்னு அர்த்தம். எய்தவன் யாருன்னா சிவபெருமான்னு அர்த்தம். அதுதான் குடியாசம்பந்தர் எய்தவனை நாடி இருந்தாரு. வீரசாமிக்கு இப்ப சாமி இந்த உலகம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எதுக்காகன்னா இந்த தனுகரண போன போகங்களை வைத்து இதை அனுபவித்து கொண்டு சிவபெருமானை நினைக்கிறதுக்காக கொடுத்தா நாம இதையே மூழ்கிக்கிட்டு எய்தவனை நாடி இருக்காம இந்த உடம்பு கொடுத்த இறைவனை மறந்துட்டு இந்த உலகம் தான் பெருசுன்னு இதுல போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். கல்லை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இறைவனை பார்க்காம இந்த உலகத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எய்தவனை நாடி இருக்காம அவன் மேல பக்தி செலுத்தி அன்பு செலுத்தி வழிபாடு செய்யறதை விட்டுவிட்டு இந்த கல்லை நோக்கிக்கிட்டு சொன்னது, நான் இக்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயாவான தத்துவனே. தாயை சிறந்த தயா சாமி வாங்க. 3 வகை தாய். பால் இணைந்தூட்டும் தாய், தாயினும் சால பரிதி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்வழி பெருக்கி உலகெல்லாம் ஆனந்தமாயின்னு சொல்றாருல. இப்ப முதல் தாய், இடைத்தாய், கடைத்தாய் 3 தாய் இருக்காங்க. இந்த கடைத்தாய் என்ன செய்வாங்கன்னா, முதல் தாயை எடுத்துக்கிடுவோமே. முதல் தாய் வந்து இந்த நேரத்துல குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு நினைச்சு ஊட்டுறா பாருங்க, அவதான் முதல் தாய். 2வது தாய் என்ன செய்ய தெரியுமா? இடைத்தாய். அதை பசிச்ச பிறகு போய் ஊட்டுறது பால். முதல் தாய் இந்த நேரத்துல பசிக்கும் நினைச்சு ஊட்டுற தாய் வந்து முதல் தாய், பால் நினைத்து ஊட்டும் தாய். இந்த 2வது தாய் என்ன தாய் அப்படின்னா, பசிச்ச பிறகு போய் ஊட்டுறது 2வது தாய், அதாவது இடைத்தாய். இந்த கடைத்தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுக்கு வர வேலை இல்லை அப்படின்னு திரும்பி படுத்துக்கணும் அந்த தாய். இதுக்கு எந்த நேரம் ஒரே அழுதுகிட்டே, சிலர் பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைய. இதுக்கு வர வேலையே இல்லை, ஒரு 2 கொட்டு அந்த குழந்தை அது கூட கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கு. அப்படி அத பால் நினைந்து ஊட்டும். அந்த இந்த நேரத்துல பசுக்குன்னு ஊற்ற அது பால் நினைந்து ஊட்டக்கூடிய தாயை விட சிறந்தவர் சிவபெருமான் அப்படின்னு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி. தாய் சிறந்த தாயா இன்னொன்று ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த தாய் இருக்காங்கல்ல, தாய் வந்து முக்கியமா குழந்தை பிறக்கும் போது என்ன சாப்பிடுவாங்க? கர்ப்பமா இருக்கும்போது என்ன சாப்பிடுவாங்க? புளிப்பு சாப்பிடுவாங்க. புளிப்பு சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனா புளிப்பு வந்து குழந்தைக்கு ஆகாது, தெரியுமா உங்களுக்கு? புளிப்பு குழந்தைக்கு ஆகாது. ஆனா சாமி அதை மீறி தான் அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறார். ஏன்னா வேற எது சாப்பிட்டாலும் அவங்க வாங்கி எடுத்துருவாங்க. ஆனா புளிப்பு தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சேரும். ஆனா குழந்தைக்கு ஆகாது, அதை மீறி சுவாமி பிறக்க வைக்கிறனால தாய் சிறந்த. இன்னொன்னு, குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தது முதல்ல யாரு வந்து பாப்பா? சொல்லுங்க பார்ப்போம். குழந்தை பிறந்தது யார் முதல்ல வந்து பார்ப்போம்? குடிக்க தண்ணி கேட்கா? ஏன்னா கேள்வி கேட்டு அந்த கேப்ப தண்ணி குடிச்சுக்கலாம். குழந்தை பிறந்தது முதல்ல தாய்மாமா வருவாரா? தாய்மாமா வருவாரா இல்ல அவங்க அப்பா வருவாங்களா? இல்ல நீங்க யாராலும் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து அவர் அவங்க அப்பாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இருப்பார். அவர் வந்து பார்த்துட்டு எந்த நேரம் 24 நேரம் உட்காந்து பார்ப்பாரா? கைப்பாங்க இல்ல 24 நேரம் வச்சு பார்த்துட்டு இருப்பாரா குழந்தைய? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வச்சுட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு போயிடுவாரு. அதுக்கப்புறம் யார் வருவா? தாய்மாமா வருவாரு. தம்பி செல்லம் அப்படின்னு 2. அவர் 24 நேரம் வச்சிருப்பாரா? அவர் வச்சு போயிடுவாரு. அவருக்கு அதோட முக்கியமான வேலை இருக்கும். இப்படி எல்லாரும் என்ன செய்வாங்க? அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த தாய் என்ன செய்வா? மடியிலே வச்சிருந்து கண்ணும் கருத்துமா இரவு முழுவதும் முழிச்சிருந்து அந்த குழந்தைய பார்ப்பாங்களா? அப்பேற்பட்ட தாயி அவ கூட என்ன செஞ்சிருவாளாம் அப்படின்றாளாம். இரவு விழிச்சு பார்த்துட்டு போது அப்படியே அசத்திடுமா, உறங்கிடுவாளாம். ஆனா சிவபெருமான் அசர மாட்டார். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. யார் சொல்றான்? அப்போ சாமி சொல்றாரு. அவர் உண்றதுக்கும் நேரம் கிடையாது, உறங்குறதுக்கும் நேரம் கிடையாது. எந்த நேரமும் இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அவர் உண்றது கிடையாது, உறங்குறது கிடையாது. அந்த தாயை விட சிறந்தவர். அதனால தயா அப்படின்னு. தயா அப்படின்னா தயவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யா என்பது இந்த உயிர்கள். இங்கிட்டு தாய் இருக்கு, இங்கிட்டு ஊர் இருக்கு. இது வந்து பரவிவகாரம், இன்னொன்று சக்தி விகாரம் பேரு. பரவிவகாரம் என்பது உயிர்கள் பால் செலுத்தக்கூடிய அன்பு. சத்துவிகாரம் என்பது இறைவன் பால் வைக்கக்கூடிய அன்பு. இந்த 2 அன்பு இருந்தா தான் இப்ப ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் இருந்தாலும் பறக்க முடியும். ஒரு ரெக்கத்துல பறக்க முடியுமா? அதே போல இறைவனை அடைவதற்கு 2 வகை அன்பு வேணும். ஒண்ணு உயிர்கள் பாலும் அன்பு இருக்கணும், இறைவன் மேலும் அன்பு இருக்கணும். எனக்கு இறைவன் மேல் மட்டும்தான் அன்பு இருக்கு, உயிர்கள் பால் அன்பு இல்லை அப்படின்னாலும் என்ன செய்ய முடியாது, இறைவனை அடையணும். அப்ப எல்லா இடத்துலையும் யாரை பார்க்கணும்? சிவத்தை பார்க்கணும். எந்த உயிர்த்தையும் பகைமை வைக்கக்கூடாது. ஒரு உயிர்த்தை நீங்க பகைமை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த பகைமையை நீக்குவதற்கு ஒரு பிறப்பு கட்டாயமாக வரும் என்று பட்டினத்தார் சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு? யார்ட்டையும் நம்ம நினைச்ச கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுக்கிட்டு போயிருங்க, அதை போய் தப்பு கிடையாது. ஆனா அவங்கள பத்தி இல்லாத பண்ணாத சொல்லக்கூடாது. இங்க பாருப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பா, அவர்கிட்ட நீ பேசுறியோ, அவளை பத்தி நான் ஏன்ட்டையும் கேட்கிறேன், நீ ஊர்கிட்ட கேட்டுப்பாரு, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி அவங்களை கெட்ட பேர் வாங்க வச்சு அப்படிலாம் செய்யக்கூடாது.
முடிந்த அளவுக்கு பிடிக்கலையா ஒதுங்கணும், தப்பு கிடையாது. ஆனா அவங்க இல்லாத கொண்டாத சொல்லக்கூடாது. கூடுமான அளவுக்கு எந்த வீட்டையும் பகைமை வைத்துக் கொள்ளக்கூடாது. பகைமை பாராத நட்பு கொள்ள வேண்டும். இவரு போனாரு, யாரு நம்ம ஹரிநகர் போய்கிட்டு இருந்தாரு. எமன் பார்த்து எமன் போய்கிட்டு இருந்தாரு. அருமையை பார்த்து எமனே அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்ல என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க, நீ எப்படி தைரியமா கூப்பிடுற அப்படின்னாரு. என்கிட்ட வாழ் இருக்கு அப்படின்னாரு. அங்கேனாரு என்கிட்ட பெரிய வாழ் இருக்கு அப்படின்னு எமன் காட்டினாரு. பெரிய வாழ் இருக்கா? என்கிட்ட அதை விட சிறந்த வாழ், இது என்ன வாழ் தெரியுமா? சுடர் வாழ் அப்படின்னாரு. அண்ணன் சுடர் வாழா? இது ஒரு வித்தியாசமா இருக்கு, என்ன சுடர் வாழ் அப்படின்னாரு எமன். ஞான சுடர்வாள் அப்படின்னாரு. அது என்ன? அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயரா அந்தகா அப்படின்னு கந்தர் வரலாற்று சொல்றாரு. என்ன வாழ்னாரு? அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயரா. அந்தகானா யாரா இருக்கும்? யமன். இந்த அந்தத்தை கூறுபடுத்துறதுனால யமனுக்கு அந்தகன் ஒரு பேரு, உடம்பு கூறுபடுத்துறதுனால கூற்றுவன் ஒரு பேரு, இப்படி நிறைய பேர் இருக்கு அவருக்கு. அப்ப இந்த அவிரோத ஞான சுடர்வாள் என்பது என்னவென்று கேட்டால், எந்த உயிரினரும் பகைமை பாராத நட்பு கொண்ட காரணத்தினால் எவனே நீ எனக்கு பக்கத்துல வர முடியாது அப்படின்னு. எல்லா வீட்டுக்கும் நீங்க அன்பு செலுத்துங்க, எவனுக்கு வேலையே கிடையாது. அப்படிதான் வரலாறுகள்லாம் சொல்றாங்க. ஆனா எல்லா வீட்டுக்கும் அன்பு செலுத்தணும், யார்ட்டையும் பகைமை வராம எல்லாத்தையும் பழகணும், எல்லாத்தையும் ஒன்போல இருக்கணும். எல்லா இடத்துலையும் சிவத்தை பார்க்கணும். எல்லா இடத்துலையும் சிவத்தை பார்த்தாதான் எல்லா பொருள்களிலும் அவன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். புரியுதுதான்? புரியுற மாதிரிதான் தெரியுது சுவாமி. இருந்தாலும் நாங்க கொஞ்சம் டயர்டா தான் ஆயிட்டோம். மணி வேற ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டே பேசுங்க அப்படி சொல்ற மாதிரியே அடிட்டு அப்படியே வேதனைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கா? இருக்கா? தாயின் சிறந்த அப்ப தயவு என்ன இருக்கு அவங்களுக்கு? ஒன்று உயிர்கள் பால் அன்பு, இன்னொன்னு இறைவன் பால் அன்பு. ரெண்டு இருந்தா தான் இறைவனை அடைய முடியும். அதான் பறவைக்கு இரண்டு இறக்கைகள் இருந்தால்தான் பறக்க முடியும். அது போல நாமும் இறைவனை அடைவதற்கு உயிர்கள் பால் அன்பு இருக்கணும், இறைவன் அடைய. அது தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தத்துவத்தை நமக்கு கூட்டி வைக்கிறதுனால இறைவனுக்கு தத்துவம்னு பேரு. 36 தத்துவங்களை நமக்கு கூட்டி வைத்துதான் சாமி என்ன செய்யறாரு? நமக்கு அதை 31 கருவிகளை உடம்பாக கொடுத்து பக்குவம் வர செய்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து தத்துவமற்ற நிலைக்கு நம்ம கொண்டு செல்றாரு. நின்றின் தன்மை நினைப்பற நினைஞ்சன்னு பாட்ட சொல்றாங்க. நினைப்பற நினைக்கிற இடத்துக்கு, அந்த இரவு பகல் அற்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு செல்லலாம். ஓங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் அங்கு நமனும் அங்கில்லை இராப்பகல் இல்லை கூட திருமண சொல்லுவார். அந்த இரவு பகல் அற்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு செல்வார் சிவபெருமான். தன்னையே நினைக்கும்படி செய்வார் சிவபெருமான். இந்த உலகத்தின் இன்பம் நம்ம இது பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அற்பமான இன்பம். இந்த இன்பம்லாம் எல்லாமே நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பம். இதுல மயங்கிட்டு நம்ம தெரிவிக்கிறோம். நீ இறை இன்பத்தை நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லி ஊன் பற்றப்பட்ட உணர்வுறு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைப்படுமாமே. நாங்க அந்த இன்பத்தை அனுபவிச்சிட்டோம், நீங்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நாங்க சொல்றபடி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அருளாளர்கள் மூலியமா புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிக்கும். பூ கொடுத்தா சிவபெருமான் அருள் புரியாம இருக்க மாட்டாரு. எல்லாம் பாடல்களை சொல்லி வச்சிருக்காங்க. யாராவது பூ கட்டி கொடுக்கீங்களா? அதுல வந்து பாருங்க, பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டோம், அதை கெட்டுறதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில. இன்னொன்னா எந்த மலர்களாக இருந்தாலும் பறிச்சுதான் சாமிக்கு பறித்து மலர் கொண்டு வந்து ஏற்றுக்கும் பணிந்து நாமடியோ சிறப்பு தீவினை தீண்டப்பரா உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாதாய். பறிச்சு கொடுத்துதான் சரி. நான் இருக்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவானதத்துவனே தாயாய் முறையை தருவானே தாராது ஒளிந்தாய் தவளையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தா நல்காயே தாயே என்று உன் தாள் அடைந்தேன். மாணிக்க எப்படி சொல்றாரு? தாயே என்று உன் தாள் அடைந்தேன். தயா நீ என்பால் இல்லை, நாயேன் அடிமை உடனாக நான் வேண்டாவோ அப்படிங்கிற. என்னை வந்து சவளை குழந்த மாதிரி நான் சவளை ஆயிட்டேன் சாமி, புதுசா அடியார் கிடைச்சது எதையும் நீ மறந்துட்டியா அப்படிங்கிறாரு. இப்ப ஒரு வீட்டுல மூத்த குழந்தை இருக்கும், அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் 2வது குழந்தை பிறக்கும். 2வது குழந்தை பிறந்துருச்சுன்னா மூத்த குழந்தைய பார்ப்பாங்களா? இந்த பிள்ளைய அந்த அம்மா எடுத்துட்டு போவாங்க, இந்த குழந்தை பின்னாடியே போகும். சாப்பாடு விட்டு வெளியில கூட்டு போவாங்க, இந்த குழந்தை பின்னாடியே போகும். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்.
என்னம்மா புதுசா வந்தது என்னை நீ மறந்துட்டியாம்மா? அது மாதிரி மாணிக்க சொல்லுமா, ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ, என்ன வேண்டாமா சாமி, புதுசா அடியா கிடைச்சது என்னைய விட்டுட்டியா சாமி அப்படிங்கிற. எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. தாயே தயாவான தத்துவனே, தத்துவத்தை கூட்டிட்டாலும் சுவாமிக்கு தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த வளர்ச்சினரே. சாமி மாசற்ற ஒளி. அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? மாசு இல்லாத ஒளி. இந்த உலகத்துல உள்ள ஒளி எப்படி இருக்கும்? இப்ப இந்த ஜோதி இருக்கு, நீங்க அதை தொட்டீங்கன்னா என்ன செய்யும்? சுடுங்க. சுடுமா சுடாதா? இந்த ஜோதியை தொட்டா சுடுங்க, ஆனா அந்த ஜோதி சுடாது. திருஞான சம்பந்த பெருமான் குரு பூஜை, அவர் சிவலோகத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பினார். கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க ஜோதியில கலந்தாங்க. எல்லாம் போற வரைக்கும் பயமா இருந்துதான். ஜோதிக்கு உள்ள போகும்போது, உள்ள போனது அப்படியே ஐஸ், அப்படியே கூலி ஏசி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. குளியா இருக்குமா? மாசற்ற சோதி. அது எப்படிப்பட்ட சோதி? மாசு அற்ற சோதி. மலர்ந்த மலர் சுடரே. மலர்ந்த மலர் எது? சூரிய ஒளி பட்டதுமே மலரக்கூடிய மலர் என்ன மலரு? சாமியுடைய திருவடியை தாமரைக்கு ஒப்பிடுவாங்க. ஏன்னா பூவினுக்கு கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு கருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவினுக்கு கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு கருங்கலம் நமச்சிவாய். நாட்டுக்கு எது அளவு? நமச்சிவாய்ன்னு சொல்றதுதான். எப்படி சொல்றது? மலர்ந்த மலர்ச்சுடரே. அந்த தாமரை அப்படி சூரிய ஒளி பட்டதுமே அப்படியே மலர்ந்து. இப்ப அது எப்படி விளங்குதோ அது போல அடியார்கள் என்ன செய்வாங்க? உள்ளத்தாமரையை விரித்து வைத்து மலரச் செய்து சிவபெருமானை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வார்கள். யாரு? அடியார். எந்த தாமரையா? உள்ளத்தாமரை. உள்ளத்தாமரை எப்படி இருக்கும்? 8 இதழாக அதை பிரிக்க வேண்டும். 8 இதழாக பிரித்து ஜீவனையே சிவலிங்கமாக வைத்து இந்த அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? இருதய கமலத்தில் வைத்து சிவபெருமானை அர்ச்சிப்பார்கள். இங்க அகத்துல சிவபூஜை பண்ணணும், புறத்துல எப்படி சிவபூஜை பண்றோமோ அதை அப்படியே என்ன செஞ்சிடணும்? உள்ளுக்குள்ள நாளுக்கு நாள் நாம் செய்கின்ற சிவபூஜை நம்ம உள்ளத்துல அகப்பூஜை செய்து கொண்டே இருக்கணும். அப்படின்னாதான் அது அகப்பூஜை செய்யறதுக்கு தான் புற பூஜையே. ஆனா பூஜையில எப்படி செய்யணும்னா அகப்பூஜை செஞ்சுட்டு தான் புற பூஜைக்கு போக முடியும். எதுக்காக நம்ம புற பூஜை செய்யறோம்னா அகத்தில் வருவதற்காக புறத்துல சிவபூஜை. எதையுமே பயிற்சி செய்தாதான் அது என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். பயிற்சியாதான் வரும். பயிற்சியாக நீ எந்த ஒரு இது செஞ்சு பாருங்க, பயிற்சி ஆகலைன்னா எதுவுமே நிற்காது. அதே போல நித்தனும் நாம சிவபூஜை செய்து செய்து பயிற்சி எடுத்தாதான் அகத்துல நிற்கும். அப்பதான் நீ கண்ணை மூடுனா கூட நீ வாட்டு சிவபெருமானை அர்ச்சிச்சுட்டே இருக்கணும். சும்மா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1 கோடி தடவை மந்திரம் சொல்லணுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணும்? எல்லாரும் எத்தனை தடவை சொல்றீங்க? போங்க, நீங்க ஒண்ணு ஒரு 108 தடவை சொல்லணும்னே நாங்க படுற பாடு. ஏன்னா 1 கோடி தடவை கிட்டீங்க. 1 கோடி தடவை சொன்னா பிறகு கிடையாது. 1 கோடி தடவை சொல்லி பாருங்க. சும்மா இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருங்க. அவ்வளவு அடி சொல்லல. அப்பதான் சொல்றாரு 1 கோடி தடவை சொன்னா உங்களுக்கு பிறகு கிடையாது. அவர் என்ன சிவசிந்தனை உங்களுக்கு வந்துடும், வேற எந்த சிந்தனையும் வராது. சொல்லிடுங்களா? ஒரே நாள்ல 1 கோடி தடவை, 1 லட்சம் தடவை. சரி, 1 லட்சம் தடவை, 1 லட்சம் தடவை, ஒரு நாளைக்கு 1 லட்சம் தடவை சொல்லணும். சரி, ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம சும்மா அடியில் சொன்னோம்னா சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே நீ உறங்கினா கூட அதுவா சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் நீங்க மறந்துவீங்க, அது உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். காலை எந்திரிச்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வலிக்கு வீழியும் என் திருப்பெயர் எல்லாம் மற்றறியே மறுமாற்றம். சுந்தரமூர்த்தி சாமி சொல்லு, நீ வலிக்கும் போது சிவாய நம்ம அப்படின்ட்டு நீ உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தடிக்கு வந்து வைத்தியநாத அப்படின்ட்டு நீ சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி அக்கைக்கோ அப்படின்ட்டீங்கன்னா நீ இன்னும் பயிற்சி எடுக்கல, அப்ப இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும்னு அர்த்தம். வலிக்கு வீழும் என் திருப்பெயர் எல்லாம் மற்றறியே. அப்ப இங்கிருந்து என்ன ஆயிருங்க? ட்ரைனிங் எடுக்க அது நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் வீழ்ந்தாலும் அடித்தாலும் இமைத்தாலும் அன்றாடும் மலர்பதவாகிய சிவபெருமான் திருவடியை நினைந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. சரிதானா? சரி. மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. தேசன்னா ஒளி ஒருந்தியவர். தேவகிருஷ்ணா உலக ஒளின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சாமி அனந்த கோடி பிரகாசம், தேஜஸுடையவர். இப்ப அந்த இதை நம்மளால அளவிட முடியாது. அதனால தேசனே அப்படின்ட்டாரு. அது ஒளி பொருந்தியவர், பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கவர் இருக்கின்ற பரிபூரானந்தம் அப்படின்னு சொல்றாரு.
அது அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்து விளங்குவது சிவம். புரியுதா? அப்ப எப்படி சொல்ல, அது அப்படிப்பட்ட சிவம் பிரகாசம் சாமி. தேசனே தேனார் அமுதே, சாமி தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தேனை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அமுதத்தை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த தேனு இந்த அமுதம்னா திகட்டிடும். ஆனா சிவபெருமான் என்னும் தேன் திகட்டவே திகட்டாது. அதான் திணைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேனும்னாதே நினைந்தரும் காண்தரும் பேசுந்தரும் எப்போதும் அனைத்தலும் உள்நக ஆனந்த தேன் செய்யும். அந்த தேன் என்ன தேன்? ஆனந்த தேன். அது திகட்டவே திகட்டாது. சிவபெருமானை நினைச்சா இன்பம், அவரை கண்டா இன்பம், அவரை பத்தி பேசினா இன்பம், எப்போதும் இன்பம். அவர் சிந்தனையா இருந்தோம்னா நமக்கு எப்போதும் ஆனந்த தேன் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேனார் அமுதே, இந்த அமுது வந்து ஆறாம் அமுது, அர்த்தத்துல சொல்ல போறேன். இது திகட்டவே திகட்டாத அமுதம் சாமி. தேனார் அமுதே சிவபுரானே. அப்படிப்பட்டவர் எங்க இருக்காரு? சிவபுரத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார் சிவபெருமான். சிவபுரானே, சிவபுரத்தை ஆளுகின்ற பெருமானே சிவபுரானே. எல்லாரும் சிவபுரத்துக்கு போயிட முடியுமா? பக்குவமுடைய ஆன்மாக்கள் தான் சிவபுரத்துக்கு போக முடியும். எல்லாராலையும் போக முடியாது. அங்கேயும் பல நிலைகள் இருக்கு. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சம் என்ற 4 நிலை இருக்கு. ஓரளவுக்கு புண்ணியம் நல்லா செஞ்சால் அடியாளுக்கு நிறைய அள்ளி 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 வஸ்திரதானம் அன்னதானம் இப்படிலாம் பண்ணோம்னா எங்க போயிடலாம்? சிவலோகத்துல வசிக்கலாம், அங்க வசிக்கலாம், அங்க போயிடலாம். ஆனா அங்க இருந்து தொண்டு செஞ்சு என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் அதுக்கடுத்த மேல்நிலைக்கு போகணும். சாமீபம், சிவபெருமானுக்கு அருகாமையில் இருக்கணும். அதுக்கப்புறம் சாரூபம், சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவது. அடுத்து சாய்ச்சம், இறைவனோடு 2 அறை கலக்கும். 4 நிலைகள் இருக்கு. முதல்ல பூலோகத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியாவும் முதல்ல அதை பார்த்துரும். முதல்ல அடியாருக்கு நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தாலே எங்க போயிடலாம்? சிவலோகத்துக்கு கண்டிப்பா போயிடலாம், சாலோகம் போயிடலாம். தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரீகிரிய யோகம் தன்னில் சாராமை நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நல்விக்கின்றார். யாரு கொடுத்தா? சிவஞான சேருடையவருக்கு தானம் கொடுத்தார். சிவஞான சித்தியார் டேரக்டா போயிடலாம். இங்கிருந்து டக்குன்னு போயிடலாம். நீங்க இங்கிருந்து சரீகிரி யோகா பண்ண வேண்டியதான். தகாரு நேரம் அங்க போயிடலாம். தவலோகத்துல போய் பிறக்க வச்சாரு. பூலோகத்துல பிறக்க வைக்க மாட்டாரு சாமி. எங்க பிறக்க வைப்பாரு? தவலோகத்துல போய் பிறக்க வைத்து அங்கிருந்து ஞானத்தை கொடுத்து திருவடிக்கு போயிடும். அதே சொல்ல நூல் சொல்லுது. என்ன நூல்? சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு மாசற்ற சோதி மலர்ந்த மலைச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசம், பாசமாம் எது? ஆணவம் என்ற பாசம். இப்ப குளத்துக்கு தண்ணி இருக்கு, பாசம் படிஞ்சிருக்கு. நீங்க கல்லை விட்டு எரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? லேசா விலகும். கல்லெறியதை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ஒட்டிக்கணும். அதே போல சிவ சிந்தனையாக இருந்தோம்னா பாசம் விலகிடும். ஆணவ மனத்துக்கு வேலை இருக்காது, விலகிடும். நீங்க சிவத்தை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் என்ன ஆயிரும்? பாசம் ஒட்டிக்கொள்ளும். அப்ப எந்த நேரம் எந்த சிந்தனையில இருக்கணும்? சிவ சிந்தனையில இருந்தா நமக்கு பாசம் பற்றாது. அதாவது ஆணவங்களும் நம்மை பற்றாது. சிவ சிந்தனையிலிருந்து மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆணவங்களும் பற்றி கொள்ளும். பாசமாம் பற்று அப்படின்னு பாசம் பற்று அறுத்து அந்த ஆணவத்திலே அழுது கிடைக்கின்ற இந்த ஆன்மாவானது அதிலிருந்து விலகி அந்த பற்றை ஒழித்து பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனை. ஏன் பாரிக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, நாம கேவல நிலையில இருக்கையில கூட ஆணவத்துல அழுந்தி கிடைக்கல கூட சிவபெருமான் நம்ம கூட தான் இருக்கு, நம்ம கூட கலந்துதான் இருக்காரு சாமி. பாரிக்கும் ஆரியனே. ஆரியன்னா வேதங்களை அருள் செய்தோன்னு அர்த்தம். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாயின்னு யார் சொல்றான்? அப்புறம் சாமி சொல்ற. அது சாமி வடநாட்டுக்காரு, அம்மா தென் தமிழ் மதுரை. சிவபெருமான் என்ன தெரியுமா பேசுவாரு? தமிழா வடமொழி பேசுறாரா? ஏன்னா அப்ப சாமி சொல்றாரு, வானவன் கான் வானவருக்கு மேல் ஆனவன் கான் வடமொழியும் தென் தமிழும் ஆனவன் கான். சொன்னது யாரு? அப்பர் சாமி. வடமொழியும் தென் தமிழையும் யார் வருதுன்னா சிவபெருமான் தான் இருக்காரு. சிவபெருமான் என்ன பேசுறாரு தெரியுமா? அதை சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, வேதமொழிய வெண்ணிட்டகமேலிய நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையின நான்முகன் மாளுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். எப்படி பாட்டு? கண்ணஞ்சனத்தை கருணை கடலினர் உள்ளின்றொருக்கு வர அன்னே என்னும் உள்ளொன்றுக்கி உழப்பில் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும்.
சிவபெருமான் ஒருத்தான் நித்தவனால நிரம்ப அழகிய, அவர் நிரம்ப அழகிய நித்தவனால. நமக்கு ஒரு தடவை திருமணம் முடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். நித்த மனம் முடிச்சோம்னா அடிச்சே விடுவாங்க. ரெண்டாவது நிரம்ப அழகிய, நமக்கு வயசு ஆகாத தோற்றங்கள் மாறிடுது. சிவபெருமானுக்கு எப்பயுமே வயசு 16, அம்மாவுக்கு எப்பயுமே 12, அம்மா எப்பயுமே கன்னி, சாமி எப்பயுமே சன்னியாசி. ஆனா நமக்காக என்ன செய்யறாரு? திருமணம் முடிச்சு காமிக்கிறார். ஏன்னா சித்தாந்தம் சொல்லுது, அம்மா எப்பயுமே கன்னி தானா, சாமி எப்பயுமே சன்னியாசி. நமக்காக உயிர்கள் பொறுத்து அந்த மலையறையன் பொற்பாவை வாழ்வதால் பெண்திருவை உலகறிய தீவைக்கான் எண்ணுவது என்னேடி உலகறிய தீவையிலாது ஒளித்தனரே உலகனைத்தும் கலைநகின்ற பொருள்கள் எல்லாம் கலைந்திடும் தான் சாரலோ. அப்படி சிவருவன் அப்படி முடிச்சு காமிச்சோம்னா இந்த உலக பொருள்கள்லாம் கலை நகன்று போயிடுவான். எல்லாரும் கூட தற்கொலை தான் பண்ணணும். இந்த திருமணம் முடிச்சு காமிக்கல அப்படின்னா எல்லா உயிராலும் இந்த உலகத்துல வாழ முடியாது என்ற காரணத்தினால் சாமி அதை செய்து காண்பிக்கின்றார். கலை நகின்ற பொருள்கள் எல்லாம் கலைந்திடும் தான் சாரலோ என்று சொல்றாரு. சரி, பிடிச்சிருமா? பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனே வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்ப்போம். ஆன்லைன் கிளாஸ் இனிமே வெளில போயிடலாம். பிடிச்சிருமா சார்? சரி, இதுதான் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்த இந்த சிவபுராணத்தினுடைய ஒரு 4 பேருக்கு தான் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். சாமி திருவிழால முடிஞ்சாலும் நம்ம மெதுவாகவே போவோம். திருவள்ளுவர் நமக்கு எவ்வளவு துணை செய்தோ கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். சரி, அதான் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவபுராணத்தை கேட்டதுன்னா உங்களுடைய மனதினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை நிறைய செய்து பிரிச்சிட்டோம். கயவாகி இரவு பகல் மனது சிந்தி புழலாதே உயர் கருதை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயக்கரச இளையரந்த இணை காவல் வனசகுர மகளை வந்தே தனை போனே கையிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வு கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய் வனவரை சுவையான போத நெறிகாட்டி என்னை வல்வாய் கண்டான் நந்தரிக்கோர் மெய்யான வானுவாகி உயிராகும் வழி தருவாவது அறிவாளர் நமச்சிவாய் தேவன் தைலாதி மறுபடியும் திருமரபு வேகமாகும் பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அறிஞரை முகப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆயுதத்தில் நவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னரும் செங்கோல் உத்தியும் சிவப்பிரகாச தேசியம் மலர்த்தால் சென்னையில் கொண்டு பொறுத்துமே வான்முகில் வளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்க நற்றவம் வேண்டி வழ்க வேண்டுகோள் சைவ நீதி இளந்தத உலகம் வையம் நீடுக மாமலை மன்னுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டவனோ பார்வதி வதையே அரகரகராதி என்னாருடைய துவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம். சரி, இப்பதான் சொன்னேன் புகழ் வேண்டாம்.